Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். நடிகர்களே நிறைய பேர் ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். விஜய் அரசியல் வெற்றி பெறணும்னு வாழ்த்து தெரிவிப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி பெருசா நடக்கவே இல்லை. கோடம்பாக்கம் முகாம்ல விஜய் அரசியலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க சார்? யாரோட எந்த விதமான அந்த தொடர்பையும் அவரு நட்பு ரீதியா டெவலப் பண்ணிக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு ஆரம்ப காலகட்டத்துல இருந்து அரசியலே பிடிக்காது. இது சொன்னா நம்புவீங்களா நீங்க? ஆனா அவங்க அப்பா அவரை உருவாக்குனதே எப்படியாவது தன் பையன் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு போராடினார். இவருக்கு அரசியல் திணிச்சாங்கன்றீங்களா? ஆமாமா, தன் மகனை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும் தான் இவர் நிறைய விஷயம் முன்னேற்பாடா பல விஷயங்கள் பண்ணாரு. அது கடைசியில என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவர் யாரை கொண்டு தன் பையனுக்கு பக்கபலமா கூட இருந்து பாத்துக்கோ, போக்குவரத்து விஷயங்கள்லாம் பாத்துக்கோ, கூடவே அவரோட டிராவல் பண்ணு, நீ இந்த பாதுகாப்பான விஷயங்கள் சொத்துக்களை நிர்வகிச்சுக்கோன்னு சொல்லி ஒருத்தரை கொண்டு வச்சாரு இல்லையா? அவர் வேற யாரும் இல்ல, நம்ம மரியாதைக்குரிய புசி ஆனந்த். நீங்க மக்களோடு மக்களாக இறங்கணும் இல்லையா? எப்ப இறங்கி வருவீங்க? இன்னும் கேரவேனுக்குள்ளேயே இன்னும் அந்த எலைட் அரசியலுக்குள்ளே இருந்தீங்கன்னா வேட்டியை மடிச்சு கட்டி இறங்குறது உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களை வீட்டுல கூப்பிட்டு தானே சார் நீங்க பொருள் கொடுக்குறீங்க? திமுக மீது நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு லிஸ்ட் போட்டு உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையா? அப்ப உங்க சுத்தி இருக்கிற ஆட்கள் உங்ககிட்ட என்ன நரேட் பண்றாங்க? கையில என்ன பிடிச்சிருக்கீங்க? சாரி வேண்டாம் நீதி வேண்டும் கேக்குறீங்க. ரைட், வெரி குட். அந்த அஜித் குமார் மரணத்துல அருமையான விஷயம். ஆனா பேசும்போது என்ன பேசுறீங்க? சாரி கேட்டீங்கல்ல, ஒருத்தட்ட தானே கேட்டீங்க, 24 பேர்கிட்ட சாரி கேளுங்க. அப்ப பேச்சுல அங்கேயே முரண் இருக்கு சார். நான் என்ன கேட்க வரேன், உங்களுடைய பேச்சிலையும் நீங்க செய்கையிலையும் ஒரே மாதிரி இருங்க. இன்னைக்கு திமுகவை எதிர்க்கிறார் சார். இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சி சார். வேற நீங்க பழைய திமுக எதிர்ப்பாளர்கள் மட்டும் உங்களுக்கு ஓட்டு போட்டா போதுமா? வேற யாருமே உங்களுக்கு ஓட்டு வேணாமா? நீங்க அதுல மட்டும் ஜெயிச்சிட முடியுமா? தமிழ்நாட்டினுடைய மொத்த ஒட்டு 35% மேல வாங்கிட முடியுமா? என்ன பாலிசி சார்? மீடியாவை எதிர்கொள்ளும் விதத்துல இல்ல, யாராவது கருத்துக்கள் இந்த சப்ஜெக்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க அல்லது இந்த பிரச்சனை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா அது தெரியும் இல்ல, அவருக்கு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கும் இல்ல. வேண்டியவர்களை மட்டும் கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. அவர் யாரை பிடிக்குதோ அவங்க கூப்பிட்டு பேசுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பேசுறவங்க சொல்றாங்கல்ல சில விஷயங்கள், இது சரியில்லைன்னா இனிமே அவன் அனுப்பிடுன்றாரு. நீங்க கட்சி ஆரம்பிச்சு 1.25 வருஷம் ஆயிடுச்சு சார். எனக்கு வருத்தமே என்ன, ஆரம்ப நாள்ல இருந்து நீங்க 10 முறை வாங்க, 11வது முறை ஒரு முறை பார்த்தவன், 2 முறை பார்த்தவன், 4 முறை போட்டோ எடுப்பான், 5 முறை போட்டோ எடுப்பான், 50 முறை எடுத்துட்டு போட்டோமே சார். உங்களை தொட்டு தடவி பார்க்கட்டுமே, சந்தோஷம் அடையட்டுமே. 60வது வாட்டி உங்களை விட்டுட்டு அண்ணன் வந்துட்டார் ஒதுங்குடான்னு அவன் ஒதுங்குவான், உங்களுக்கு வழி விடுவான் சார். இதுதான் சார் அரசியல். இந்த அரசியல் நீங்க எப்ப கத்துப்பீங்கன்னு கேக்குறேன். யார் ஆலோசகர் சார்? விஜய்க்கான அரசியல் ஆலோசகர் யார்? அரசியல் ஆலோசகர் பல பேர் இருக்காங்க. அவங்க சொல்ற எல்லாத்தையும் அவர் கேட்கறது இல்ல. அதான் பிரச்சனை. இப்ப கூட சொல்றேன், எடப்பாடி அடுத்த முதல்வரா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, பாஜக இல்லாம இருந்தா. பாஜக மீது நமக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா, அவர்கள் நேரடியாக மக்கள் மன்றத்துல போய் நின்று நாங்க இதெல்லாம் உங்களுக்கு பண்ணிருக்கோம், நல்லது பண்ணிருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பதற்கான தார்மீகமான எந்த விஷயத்தையும் செய்யவில்லை நாடு முழுக்க. ஐநாறு பேசுற அளவு கூட நம்ம தாவேகா தலைவர் விஜய் பேச மாட்டேங்கிறாரேன்னு வருத்தப்பட்டு தான் இதெல்லாம் சொல்றேன். அதனால எங்க சுத்தினாலும் திமுகவுக்கும் அதிமுக தான் போட்டியா இருக்குமே தவிர எந்த இடத்திலும் தாவேகா தனியா தான் ஒரு விஷயங்களை களமாடுவாங்க. அவர்கள் ரேஸ்ல இருப்பாங்க. ஜெயிப்பாங்களான்னா நிச்சயமா ஜெயிக்க மாட்டாங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு கோடாங்கி ஆபிரகாம் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் கோடாங்கி சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். விஜய் அரசியல் மட்டும் இல்ல, அவருடைய சினிமா குறித்தும் பேசியாக வேண்டிய கட்டாயத்துல நாம் இருக்கோம். அதற்கான தேவை இருக்கிறது. ஏன்னா அவருடைய கட்சியின் 2வது மாநில மாநாடு மதுரையில் பிரம்மாண்டமாக நடக்க போகுதுன்னு இப்ப இருந்தே ஏற்பாடு தொடங்கிட்டாங்க. ஆகஸ்ட் 25ஆம் தேதி, அதுவும் விஜயகாந்த் பிறந்தநாள் அன்னைக்கு அந்த மாநாடு நடத்த போறாரு. அது எதுக்காகன்னு தெரியல. அவருடைய கல்யாண நாள் சொல்றாங்களா அன்னைக்கு, ஏதோ சொல்றாங்க, நிறைய தகவல்கள் சொல்றாங்க. அதுன்னு நிறைய விஷயங்கள் அவரை பற்றியான சோசியல் மீடியாவில் சில வதந்திகளாகவும் செய்திகளாகவும் பரவிட்டு இருக்கு. நீங்க நீண்ட காலமாகவே திரு விஜய் அவர்களுடைய சினிமா மட்டுமில்லாத அவரோடவும் பேசியிருக்கீங்க, பழகி இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். எஸ், திரு விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கியவுடன் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் படையெடுத்து அந்த கட்சியில போய் சேருவாங்க அப்படின்னு நான் பார்த்தேன். அரசியல் கட்சி மற்ற கட்சியில இருக்கிற தலைவர்களை விட்டுருங்க சார், நடிகர்களே நிறைய பேர் ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சேன்.
விஜய் அரசியல் வந்து வெற்றி பெறணும்னு வாழ்த்து தெரிவிப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி பெருசா நடக்கவே இல்லை. கோடம்பாக்கம் முகாம்ல விஜய் அரசியலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க சார்? என்ன நடக்குது சார்? அந்த அந்த அது கோடம்பாக்கம் முகாமே வந்து அரிதாரம் பூசுறவங்க இல்லையா, நேரத்துக்கு ஏற மாதிரி மாறிக்கிறவங்க தான் அங்க இருக்காங்க நிறைய பேர். சரி, அந்த அடிப்படையில நீங்க வந்து அரசியலுக்கு வருகிற சினிமா நட்சத்திரங்கள்ல யாரெல்லாம் நிலைச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சொற்ப ஆட்கள் தான் இருக்காங்க. இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அப்படின்னு ஒரு சிலரை கை காட்டுவாங்களே தவிர ஆளுமையா இருந்தவங்க இவங்க தான், வேற யாரும் கிடையாது. அடுத்து விஜயகாந்த் வந்தாரு, அவரோட உடல்நிலை அடுத்த கட்டம் அவருக்கு நகர முடியாமையே போயிருச்சுன்னு வச்சுங்களேன். இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்திருப்பாரு அவர். இப்ப விஜய் வந்திருக்காரு. ஏன் நீங்க கேட்ட கேள்வி ஆதரவு இல்லை அப்படின்னா நிச்சயமா இருக்காது. ஏன்னா நீங்க யாரோடவாது நல்ல ஒரு நட்புறவா தொடர்ந்து எல்லார்ட்டும் ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா நிச்சயமா உங்களுக்கான அந்த ஆளுமையும் உங்களுக்கான நட்பும் உங்களுக்கான தொடர்பும் நீடிக்கும். விஜய் எப்பவுமே ஐசோலேட்டா இருப்பார் சார், தனியாவே இருப்பார். அதுக்கு என்ன காரணம்னா அது ஒரு பெரிய காரணம்னால அது பர்சனலான ஒரு காரணம். தங்கையினுடைய மரணத்துக்கு அப்புறம் அவர் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டார். தங்கை மேல பயங்கர பாசமா இருந்தார் சார். அது வரைக்கும் எல்லார்ட்டையும் நல்லா பேசிட்டு இருந்தவர் தான் அந்த வயது காலம். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சைலண்ட். அவர் செட்டுக்கு வந்தா கூட அவர் செட்ல இருக்கிறது என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை மட்டும் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் போயிடுவாரு. யாரோட எந்த விதமான அந்த தொடர்பையும் அவரு நட்பு ரீதியா வந்து டெவலப் பண்ணிக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு ஆரம்ப கால கட்டத்துல இருந்து அரசியலே பிடிக்காது. இது சொன்னா நம்புவீங்களா நீங்க? ஆனா அவங்க அப்பா வந்து அவரை வந்து உருவாக்குனதே வந்து எப்படியாவது தன் பையனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு போராடினார். அரசியல் திணிச்சாங்கன்றீங்களா? அப்ப அதான் திணிப்பு. அவரை வந்து அரசியலுக்கு வான்னு அவருக்கு ஆசை காட்டினது அவங்க அப்பா. ஆமா இல்ல அவர் மோல்டு பண்ணதே அதுக்காக தான். திணிப்பே கிடையாது, மோல்டே அப்படிதான் சார். அவர் தான் உருவாக்குனாரு. இல்ல எதுக்காக திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு கொண்டு வரணும்னு திரு எஸ்ஏசி ஆசைப்பட்டார்? அவரே திராவிட இயக்கத்துல இருந்து வளர்ந்தவர் தான். ஆமாமா, அவர் பெரிய கலைஞர் ரசிகர், பக்தர். அவருடைய வசனங்கள் அவ்வளவு தீப்பொறியா இருக்கும், பயங்கரமா பண்ணியிருக்காரு ஆரம்ப காலகட்டத்துல எஸ்ஏசியோட படங்கள்ல. தன் மகனுக்காக ஒரு சில படங்கள்லாம் எடுத்தாருல, சரியா போகல. அப்ப விஜயகாந்த் மூலமா தான் விஜய் அடுத்த கட்டத்துக்கு நகர்றாரு. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து திரையுலகத்துல இருந்து அரசியலுக்கு வர்றது வந்து ஒரு பாதை சார். அது இதுல இருந்து ஈஸியா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிட்டு உடனே அடுத்த கட்டத்துக்கு வந்துடலாம். அது எல்லாருக்கும் இருக்கிற ஆசை. அது விஜய் அப்பாவுக்கு வரக்கூடாதா என்ன? இல்ல அதுதான் அந்த கோலை ஏன் ரீச் பண்ண வைக்கணும், தன் மகனை வந்து அரசியலுக்கு கொண்டு வந்து ஒரு பெரிய உயரத்துக்கு வர வைக்கணும்னு யாரை பார்த்து அதை வந்து ஒரு இதா எடுத்துக்கிட்டாரு, ஒரு மோட்டிவா எடுத்துக்கிட்டாரு, ஒரு திட்டமா? யாரையும் பார்க்கணும்னு இல்ல சார். இவர் எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் எஸ்ஏசிக்கு. சரி, கலைஞரை அதை விட பிடிக்கும். இன்னொரு விஷயம், இவங்க எல்லாமே எங்க இருந்து வந்தவங்க? எங்க இவருடைய வந்து ஆளுமை பெருசா வெளிப்பட்டுச்சுன்னா திரையுலகத்துல தான் வெளிப்பட்டுச்சு. தன் மகனை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும் தான் இவர் நிறைய விஷயம் முன்னேற்பாடா பல விஷயங்கள் பண்ணாரு. அது கடைசியில என்ன நடந்துச்சு அப்படின்னா இவர் யாரை கொண்டு வந்து தன் பையனுக்கு பக்கபலமா கூட இருந்து பாத்துக்கோ, போக்குவரத்து செலவு போக்குவரத்து விஷயங்கள்லாம் பார்த்துக்கோ, கூடவே அவரோட டிராவல் பண்ணு, வேளாங்கண்ணி கோயிலுக்கு போனா கூட போ, அவர் பயணப்படுற விஷயங்கள் எல்லா விஷயங்களும் கூட இரு, நீ இந்த பாதுகாப்பான விஷயங்கள் சொத்துக்களை நிர்வகிச்சுக்கோன்னு சொல்லி ஒருத்தர் கொண்டு வந்து வச்சார் இல்லையா? அவர் வேற யாரும் இல்ல, நம்ம மரியாதைக்குரிய புசி ஆனந்த். அவர் எஸ்ஏசியால் உருவாக்கப்பட்டு விஜய்க்கு ரொம்ப பக்கபலமா கொண்டு வந்து வச்சது உள்ள வந்தவர் வந்து புசி ஆனந்த். ஆமா, கடைசியில என்ன எப்படி செலக்ட் பண்ணாரு? அவர் வந்து இவருடைய ரொம்ப நெருங்கிய ஒரு வகையில வந்து அது உறவினரா என்னன்னு நமக்கு தெரியல, அது டீடைல் நமக்கு தெரியல. ஆனால் இவங்க வேளாங்கண்ணி கடந்து போகணும்னா இந்த பாதை நிறைய இடங்கள் இவங்களுக்கு வந்து சொத்துக்கள் இருக்கு சார். அதெல்லாம் ஆதாரம் கிடையாது, கொடுக்க முடியாது. இப்ப வச்சிருக்காங்களா தூக்கி போட்டாங்களா தெரியாது நமக்கு. ஆரம்ப காலத்துல அவர் விசுவாசி, எஸ்ஏசியோட விசுவாசி. இப்ப நம்பி நிறைய இப்ப படங்கள் எடுக்கும், நமக்கு அவரை பிடிக்கிற மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? அப்படி ஒவ்வொரு முறையும் பிறந்த நாளுக்கோ திருமண நாளுக்கோ வந்து பார்க்கும்போது ஒரு சிலரை பிடிக்கும். அப்ப நீங்க உங்களுக்காக நான் வேலை செய்யறேன், எனக்கு இந்த ஊர்ல இருக்கேன் நானு. ரெண்டாவது இவர் அங்க அரசியல் இருக்காரு. ஆமா, புசி அங்க இருக்காரு, அங்க பல விஷயங்கள் பண்ணிருக்காரு. அவரு அந்த வழியா தான் போவாரு. இவங்க வீட்டுல தங்கி இருக்காங்க பல நாட்கள். அந்த அடிப்படையில ஒருத்தரை நம்பி கொடுப்பாங்க இல்லையா? சோ அப்படி நம்பிக்கையின் அடிப்படையில் வந்தவர் தான். அந்த நம்பிக்கையை காப்பாத்தினாரானா விஜய் கிட்ட இருக்காரு. அந்த நம்பிக்கையோட விஜய் கிட்ட இருக்காரு. விஜய் பாதுகாக்க சொல்லி தான் அவர் கொடுத்தாரு, இப்ப பாதுகாக்கிறாரு. ஆனா யார் கூட்டிட்டு வந்தாங்களோ எஸ்ஏசி வந்து இப்ப ஓரமா போயிட்டாரு வெளியில. அதற்கு புசியானது காரணம்னு நான் சொல்ல வரல. அது என்ன முரண் சார்? இல்ல அந்த முரண் விஜய் தன் அப்பாவை ஏன் தள்ளி வச்சிருக்காரு? ரொம்ப நெருக்கம் இல்லாது அவங்களுக்குள்ள ஒரு முரண் ஏற்பட்டதற்கு என்ன காரணம்? இல்ல அது வந்து நம்ம வந்து நேரடியா சில விஷயங்களை பொதுவெளியில பேச முடியாத ஒரு சம்பவங்கள்லாம் இருக்கு. பர்சனலா பல விஷயங்கள்ல அப்பாவுடைய செய்கை பையனுக்கு பிடிக்கல. இதுக்கு மேல இது நம்ம விளக்கணும்னா தப்பாயிரும், அது நான் விளக்க விரும்பல. அது அந்த வந்து ஒரு கட்டத்துக்கு மேல எப்பவுமே வந்து தோளுக்கு மேல வளர்ந்துட்டா தோழன் தான் சார். பையனா இருந்தா கூட தோழன் கிட்ட வந்து நம்ம எப்படி நடந்துக்கணும் அந்த மாதிரி தான். இப்போ எஸ்ஏசியை பொறுத்த வரைக்கும் நேர்மையானவர், சரியானவர், கரெக்டானவர், நல்ல படங்கள் எடுப்பாரு, ஒரு நல்ல தகப்பன், எல்லாம் ஓகே. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நான் சொல்றதை தான் நீ கேட்கணும்னு இருக்குல்ல.
அந்த இடத்துல விஜய் வந்து அவருக்கு உடன்படலை. இல்ல தான் என்ன ஆசைப்பட்டாரோ அதை தானே செஞ்சுட்டு இருக்காரு இப்போ விஜய். இல்லையே. ஆமா, அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாரு, அரசியலுக்கு வரணும், முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. அதுதான் நடக்கும். செய்யணும்னு ஆசைப்பட்டாரோ எப்படி செய்யணும்னு ஆசைப்பட்டாரோ எல்லாருக்கும் நீங்க போற ரூட் ஒண்ணுதான். நீங்க சொல்ற பாதை சரிதான், நாற்காலிக்கு தான் போறீங்க நீங்க. ஆனா இந்த பாதையில பயணம் பண்ணுங்க, மக்களோட பயணம் பண்ணுங்கன்றதுதான் எஸ்ஐசியோட ஆசை. இவர் அதை விட்டுட்டு இவருக்கு ஆரம்பத்துல அரசியல் எனக்கு வேணாம், இந்த தொல்லையே வேணாம் எனக்குன்னு சொன்ன அந்த நிலைப்பாட்டுல இருந்து இப்ப அரசியல் ஆசைக்கு வந்து நான் வந்து ஒரு எதிரி, தீர்மானமான ஒரு எதிரி இவங்க தான் சொல்லி அடையாளப்படுத்துறாரு இல்லையா. அந்த தீர்மானமான எதிரி கிட்ட இருந்தா நிறைய அரசியலே கத்துக்கிட்டாரு எஸ்எஸ்சி. ஓகே, அந்த எதிரி வேற யாரும் இல்ல, என்ன மறைக்கிறது, திமுக கிட்ட தானே பண்ணாரு இல்லையா. இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் திராவிட அரசியலுக்குள்ள இருங்க, மதவாத அரசியலுக்குள்ள போகாதீங்கன்றதான் எஸ்எஸ்சியோட அவர் சொல்லி கொடுக்கறது நிலைப்பாடு எல்லாமே. அந்த நிலைப்பாட்டுல தானே இருக்காரு அவரு. நீங்க நினைக்கிறீங்க, மக்கள் நினைக்கலையே, அவர் செயல்பாடுகள் அப்படி இல்லையே. என்ன செயல்பாடுல உங்களுக்கு இப்ப குறை கண்டுங்க? இல்ல நான் மட்டும் இல்ல சார், எல்லாருமே நீங்க என்ன நோக்கத்துக்காக அரசியலுக்குள்ள வர்ற அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எதிரி யார்? இப்ப விஜயகாந்தை ஏன் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க? ஆரம்பத்துல விஜயகாந்த் வந்து அவருக்கும் இதே மாதிரி நெருக்கடி இருந்துச்சு, இதே மாதிரி பிரச்சனை இருந்துச்சு, பிரஷர் இருந்துச்சு, அழுத்தம் இருந்துச்சு. அவர் வந்து எனக்கு இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும், நான் வரேன், இங்க இருக்கிற யாருமே சரியில்லை, திமுகவும் சரியில்லை, அதிமுகவும் சரியில்லை, மாற்று சக்தி நான் தான் சொல்லி போல்டா ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாரு. அதுதான் முதல் தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு. அவர் மட்டும் ஜெயிச்சார். எல்லா தொகுதியில வேட்பாளர் போட்டாலும் விருதாச்சலத்துல அவர் மட்டும் ஜெயிக்கிறார் சார். அது அவர் மீதான பார்வை திருப்பிச்சா? இப்ப இவருடைய முதல் அரசியல் பாதை ஓபன் பண்றாரு விஜய். ஓபன் பண்ணும்போது நீங்க என்ன சொல்றீங்க? மாநாட்டுல என்ன சொல்றீங்க? எல்லாரையும் நான் இவங்கெல்லாம் வேணும் எனக்குன்னு நிறைய பேரை தலைவர்களை காமிக்கிறீங்க, வித்தியாசமான ஒரு மனிதராக உங்களை அடையாளப்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க, அஞ்சலி அம்மா எல்லாம் கூட்டு வந்து காமிக்கிறீங்க, தப்பு இல்ல, ஓகே ரைட். ஆனா உங்களுடைய செயல்பாடுகள்ல ஒரு சாராரை போற போக்குல லேசா செல்லமா ஒரு தட்டு தட்டுறதும், ஒரு சாராரை உருட்டுக்கட்டையில அடிக்கிறதுமா இருந்தீங்கன்னா உங்களை மக்கள் வந்து நீங்க ஜோக்கர் தானே பார்ப்பாங்க, உங்களை எப்படி வந்து அரசியல் லீடரா ஏத்துப்பாங்க? சரி, முதல் மாநாட்டில் தான் அப்படி பண்ணிட்டீங்க. அடுத்து வரக்கூடிய எல்லா விஷயங்கள்லயும் நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு இப்ப நீங்க அதிமுக உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்ற கேள்விக்குள்ள வந்து எல்லாரும் வராங்க இல்லையா. திமுக ஊழல் கட்சி நீங்க சொன்னீங்கன்னா அதிமுக என்ன புனித கட்சியா? இல்ல, அவங்க ரெண்டு பேரையும் ஒரே சமத்தட்டுல தான் பாக்குறாங்க. எங்க பாக்குறாங்க? கடைசியா பேசும்போது கூட விஜய் சொல்லி இருக்கிறார், கடைசியா பேசும்போது கூட அதிமுக மாதிரியோ திமுக மாதிரியோ நாங்க போய் பிஜேபி கூட போயிட்டு நிக்க மாட்டோம், கொஞ்சம் குழாவ மாட்டோம் அப்படின்றாருல சார். இன்னைக்கு பேச வேண்டிய விஷயங்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல பல விஷயங்களை பறித்து வைத்திருக்கிற பாஜக குறித்து எங்கேயாவது விஜய் இதுவரைக்கும் அவருக்கு வந்து ஓப்பனிங் இருக்கு ரைட்டு, அவர் நடிகர் ரைட்டு, அவர் வந்து நாடறிஞ்சவர்ல உலகறிஞ்ச நடிகர் ரைட்டு, அவர் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க ரைட்டு, அந்த ரசிகர்கள் பலம் தொண்டர்களா மாறுவதற்கு உங்க செயல்பாடு முக்கியம்னு தான் நம்ம சொல்றோம் சார். கொள்கை எதிரின்ட்டார் சார், அவ்வளவுதான் சார், வேற என்ன சார்? அது பார்ப்போம் சார். இப்ப 26 தேர்தலில் என்ன பண்ண போறாருன்னு பார்ப்போம். ஏன்னா அவர் கிடைத்த வாய்ப்புகளை தவற விட்டுட்டு என் கூட்டணிக்கு வானா யார் வருவாங்க? நீங்க உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. இப்ப எம்பி தேர்தல் நின்று இருந்தாருன்னா இவருக்கு எத்தனை % வந்திருக்கும்னு தெரிஞ்சிருக்கும். இல்ல சார், அவரு டைரக்டா 26 அவ்வளவு. அதுதான், அதாவது என்னன்னா பெட்டர் மேக்ஸ் லைட் தான். பனையூர்ல ஏறினா கோட்டையில திறந்து நான் முதல்வர் நாட்கால் உட்காருவேன். இது எந்த வகையான அரசியல்? ஒரு இலக்கு வேணும்ல, ஒரு டார்கெட்டோட பயணிக்கிற ஒருத்தர் போய் நீ வந்து விக்கிரவாண்டி அவரை வந்து ஈரோடு கிழக்குல நில்லுன்றதும், அவரை நாடாளுமன்ற தேர்தல் நில்லுன்றதும் என்ன இது? நான் சொல்லல சார். ஒரு தேர்ந்த அரசியல்வாதியினுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்கும்னா, முதல்ல களத்துக்குள்ள அவர் இறங்க மாட்டாரு, களத்துக்குள்ள இறங்கி எனக்கு என்ன செல்வாக்கு இருக்கு நான் ப்ரூவ் பண்ண வரதானே நான் மற்றவர்களை வந்து நான் வந்து புத்தி சொல்ல முடியும். இன்னொரு விஷயம், இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா கிராமங்களிலும் அவர் ரசிகர்கள் இருப்பாங்க, அவர் தொண்டர்கள் இருக்காங்களா? ரசிகர்கள் தான் தொண்டர்கள் சார். மாறலையே சார். நான் திரும்பி ஏன் அதை மாறவே இல்லையே. அந்த ரசிகர்கள் தொண்டர்களா மாறி இருந்தாங்கன்னா எப்படி தியேட்டருக்குள்ள சீட்டை உடைச்சாங்களோ அந்த மாதிரி வந்து சாலைகள்ல போட்டிருக்கிற விஷயங்கள்லாம் உடைச்சு நொறுக்க மாட்டாங்க சார். வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் தான் இல்ல சார். அது வந்து இளம் தலைமுறை விஜய் ரசிகர்கள் அவங்க தொண்டர்களா மாற வேண்டிய இடத்துக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க. எடுத்ததுமே நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் வந்து வராது. அதாவது சார், இந்த நாட்டை ஆண்ட கட்சிகளுக்கு வர்ற கூட்டமே கடைசியா வாழத்தாரை எல்லாம் அறுத்துட்டு ஓடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டம் இளைஞர் கூட்டம், இவங்க மரத்து மேல யாரதான் செய்வாங்க, இவங்க வந்து மேடையில விஜய முந்திக்கிட்டு எப்படியாவது விஜய பாத்துடணும்னு அன்புமணியை பாக்குறேன்னு சொல்லிட்டு மேடையில ஏறி நின்றுட்டு கவுந்து விழுறாங்க சார். அப்படி ஒரு கூட்டம் தான் சார், வேற வழி இல்ல சார். தடுப்பு சார், மாப் மென்டாலிட்டியை உங்களால கட்டுப்படுத்த முடியாது. சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன் சார். எப்போ அவங்க நெறிப்படுத்துவீங்கன்னு கேக்குறேன் நான்.
விஜய் வந்து நெறிப்படுத்தலன்றீங்களா? அவர் வந்து ஒவ்வொன்றையும் யூனிஃபார்மா கொண்டு வரணும்னு நினைக்கலன்றீங்களா? ஒரு தலைவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தலைவர் வந்து நின்னுட்டா பின் டிராப் சைலண்ட்ல மாறுகிற அமைப்பு இருக்குல்ல, அதுதான் உங்களுடைய வார்த்தை கேட்கிற தொண்டர்கள். நீங்க 1000 சொல்லுங்க, எல்லா கட்சியிலும் திமுகலையும் பிரச்சனை இருக்கு, அதிமுகலையும் பிரச்சனை இருக்கு, விசிகாலையும் பிரச்சனை இருக்கு, எங்க இந்த சேர உடைக்கிற இது எல்லா இடத்துலயும் இருக்கு சார். ஆனால் ஒரு தலைவன் நின்னு அமைதிப்படுத்தினா பின் டிராப் சைலண்ட், அது வந்து எல்லா கட்சியும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு விஜய் கூட்டத்துல, அதாவது விஜய் வருவதற்கு முன்பு வரை இந்த தேவையற்ற நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது. விஜய் வந்த பிறகாக எல்லாம் கரெக்டா அலர்ட் ஆகுற மாதிரி வந்து லைவ் நிறைய போட்டிருக்காங்க சார். எடுத்து போட்டா தப்பாயிடும். ஏன்னா அவர் பேசிட்டு இருக்காரு, இங்க உட்காந்து கும்பலா உட்காந்து என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வீடியோ வந்திருக்கு சார். நான் எதுவும் மிகைப்படுத்தி பேசல. சரி, என்ன ரீசன்னா நான் இதை தப்பா சொல்லல. அவங்க வந்து இன்னும் ரசிகர்களாக தான் இருக்காங்க. அவரை எப்படியாவது பாத்திர முடியுமான்னு ட்ரை பண்றாங்க. நான் சமீபத்துல வந்து சில ஊர்களுக்கு திருச்சி இந்த மாதிரி இடங்கள்லாம் பயணப்படும் போது வழியில என்னை சந்திக்கிற பல பேர், அவங்க கட்சிக்காரங்களும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. சார் நாங்க ரொம்ப நாளா ட்ரை பண்றோம், வந்து தளபதியோட ஒரு போட்டோ எடுக்கணும் ட்ரை பண்றோம், எங்களை விடவே மாட்டேங்கிறாங்க, யாருகிட்ட பேசுறதுன்னே தெரியல, இவர்கிட்ட பேசினா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு, அங்க பேசினா மாவட்ட தலைவர் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு, யாருமே பண்ண மாட்டேங்க, மெட்ராஸ் போனாலும் பார்க்க முடியல, எங்க போனாலும் அவரை சந்திக்கவே முடியல சார். நான் இத்தனைக்கு நான் மாநில பொறுப்புல இருக்கேன், நான் மாவட்ட பொறுப்புல இருக்கேன்னு பல பேர் என்கிட்டே சொல்லியிருக்காங்க. ஆனா சார் எங்க பேர் எங்கன்னு சொல்லிவிடாதீங்க சார், இருக்கிற இதுவும் போயிடும் சார் அப்படின்னு வருத்தப்படுறாங்க. இல்ல அந்த ஈஸி அக்சஸ் ஏன் இல்லாம போயிடுச்சு? அதுதான் என்ன காரணம்னா எலைட் அரசியலுக்குள்ள மட்டும் இருக்காரு சார். எனக்கு வருத்தமே என்னன்னா, விஜய் முதல்வர் ஆவறதுல எனக்கும் சந்தோஷம் தான். நம்ம ஊர் பையன் வரட்டும், சந்தோஷம். அவங்க அப்பால எனக்கு ரொம்ப மரியாதை மிக்கவரா இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து அவரோட பழகிட்டு இருக்கேன். நல்ல மனிதர். இது வந்து நம்ம மண்ணை ஆளுகிற ஒரு மனிதன், நம்ம மண்ணா இருக்கட்டும், நம்ம பையனா இருக்கட்டும், சந்தோஷப்படுறோம். ஆனால் நீங்க மக்களோடு மக்களாக இறங்கணும் இல்லையா? எப்ப இறங்கி வருவீங்க? இன்னும் வந்து கேரவேனுக்குள்ளேயே இன்னும் அந்த எலைட் அரசியலுக்குள்ளே இருந்தீங்கன்னா வேட்டியை மடிச்சு கட்டி இறங்குறது உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களை வீட்டுல கூப்பிட்டு தானே சார் நீங்க பொருள் கொடுக்குறீங்க. நீங்க போனா கூட்டம் கூடணும், எவ்வளவு காலத்துக்கு அதே சொல்லுவீங்க? இறங்கி போங்கல, ஏன் போக மாட்டீங்க? கிடைத்த எல்லா வாய்ப்புகளையும் தவற விடுறீங்க. உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள், இந்த ஆளும் வர்க்கமா இருக்கிற திமுகவுக்கு எதிராக செய்ய வேண்டிய பல விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்களை கையில் எடுத்து அதிலும் தப்பா நீங்க செய்றீங்க. உங்களுக்கு கிடைக்கிற 1 மணி நேரம் வாய்ப்பு கிடைக்குதா, அதுல ஏன் நீங்க 3 நிமிஷம் பேசுறீங்க? பேச வேண்டிய விஷயம் எவ்வளவு இருக்கு? திமுக மீது வந்து நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு லிஸ்ட் போட்டு உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையா? அப்ப உங்க சுத்தி இருக்கிற ஆட்கள் உங்ககிட்ட என்ன நரேட் பண்றாங்க? கையில என்ன பிடிச்சிருக்கீங்க? சாரி வேண்டாம் நீதி வேண்டும் கேக்குறீங்க. ரைட், வெரி குட். அந்த அஜித்குமார் மரணத்துல அருமையான விஷயம். ஆனா பேசும்போது என்ன பேசுறீங்க? சாரி கேட்டீங்கல்ல, ஒருத்தட்ட தானே கேட்டீங்க, 24 பேர்கிட்ட சாரி கேளுங்க. அப்ப பேச்சுல அங்கேயே முரண் இருக்கு சார். நான் என்ன கேட்க வரேன், உங்களுடைய பேச்சிலையும் நீங்க செய்கையிலையும் ஒரே மாதிரி இருங்க. உங்க ரசிகனை நீங்க வந்து நெறிப்படுத்துங்க, அவனுக்கு சொல்லி கொடுங்க. நீங்க பேசணும் அவசியம் இல்ல சார். உங்களை சுத்தி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு முதல்ல பேச கத்து கொடுங்க. அவங்க என்ன சொல்றாங்க? ஒருத்தர் பேசுறாரு, அஜித்குமார்னு பேர் இருக்கிறதுனாலயே பார், அந்த பேர் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்காக தலைமை வந்து போராடுறான்னு ஒருத்தர். எவ்வளவு கேவலம் சார், அசிங்கம் இல்லையா இது? இல்ல அந்த அஜித் குறிப்பிட்டு சொல்றாங்க. ஆமா, எவ்வளவு அசிங்கம் அது சார். இதெல்லாம் மனவேதனையா இருக்கு சார். இது வந்து எனக்கு தனிப்பட்ட விஜய பிடிக்கும். நல்ல மனிதர், அமைதியான ஆள், யார்கிட்டையும் பேச மாட்டார், செட்ல யார்கிட்டையும் பேச மாட்டார். அவர் வந்தாருன்னா அவருடைய வேலையை முடிப்பாரு, அதுக்கப்புறம் போயிட்டு அமைதியா உட்காந்துருவாரு, எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருவாரு, இல்ல கேரவான்ல போய் உட்காந்துருவாரு. யாரும் கிட்ட போய் போட்டோ எடுத்துக்கிறது, அவரை டிஸ்டர்ப் பண்றதுலாம் அவருக்கு பிடிக்காது, அவர் சேர்க்கவும் மாட்டார். அது தனிப்பட்ட விஜய், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தனிப்பட்ட விஜய் எப்படி ஒண்ணா இருக்கலாம் சார். அந்த தனிப்பட்ட விஜய்ன்ற காரணத்தினாலதான் யாருமே நெருங்காம இருக்காங்கன்றீங்களா? திரையுலகம் கூட இப்ப வரைக்கும் இல்ல. அது மட்டும் காரணம் இல்ல. இன்னைக்கு அவரை சுத்தி ஒரு வளையம், எஃகு கோட்டை ஒண்ணு இருக்கு. பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லாம் வந்து விஜயை சந்திக்கணும், விஜய் கட்சியில சேரணும் அப்படின்னு சொன்னால் என்ன, அதை போய் தடுக்க முடியுமா என்ன இன்றைய காலகட்டத்தில்? சொல்றதுக்கு ஆள் இல்ல. ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து, நீங்க என்னதான் தகவல் கொடுத்து விஜய் மீட் பண்ணோம்னாலும் இந்த நான் சொல்ற எஃகு கோட்டையை தாண்டி நீங்க போகவே முடியாது. யாரு சார் 4 பேர்? 4 பேர் முக்கியமான நபர்கள். அவருடைய ஆஸ்தான எல்லாவற்றிலும், சினிமாவிலும் சரி, அவருக்கு எல்லா விதத்திலும் கூட இருக்கிற தம்பி ஜெகதீஷ், அவருடைய ஆடிட்டரா இருக்கிற அவர் தான் பொருளாளர், கட்சி புசி ஆனந்த், இன்னொருத்தர் இருக்காரு. 4 பேர் மொத்தம். இந்த 4 பேரை தாண்டி, அதாவது நம்ம ஜான் ஆரோக்கியசாமி, இவர்களை தவிர வேற யாரும் விஜய் கிட்ட எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் அவர்கிட்ட மொபைல் இருக்குல்ல, உலகமே ஒரு கையில இருக்கு, நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கலாம்ல. தெரிஞ்சுதான் இருப்பாரு சார். இப்போ அரசியலுக்கு வந்துட்டாருல, பேசி ஆகணும் அவரு. சரி சார், முதல் மேடை பேச்சுல நான் என்ன தெரியுமா ஆசைப்பட்டேன், ஃபர்ஸ்ட் ஆர்ப்பாட்டம் கொடுத்து வராரு அவரு, பரவாயில்ல, முதல் ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடத்துறாரு, அதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனையா செய்யறாங்க. ஒரு அநியாயமா ஒரு மனுஷனை அடிச்சு கொண்டு இருக்கானுங்க, மண்டையிலேயே அடிச்சு கொண்டு இருக்கானுங்க, எவ்வளவு கேவலம், கொடூரம்.
உண்மையிலேயே அந்த விஷயத்தை கையில் எடுத்ததை நான் பாராட்டுறேன். ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல நீங்க என்ன ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்களோ அது பேசிருக்க கூடாது சார். இன்னும் நீங்க நடிகர் கிடையாது. இல்ல அவரு ஸ்கிரிப்ட் தான் பேசுறாருன்னு சொல்றீங்களா? ஏன் சார் உணர்வா அவர் அஜித்குமார் வீட்டுக்கெல்லாம் போனார். ஆமாவா சார்? அது போயிட்டு வீட்டுக்கு இல்ல சார், அவரு அவரு பாருங்க, யாரோ மற்றவங்க எல்லாம் உதவி செய்ததை வெளியே காட்டினாங்க. அவர் கேமரா இருக்குன்னு திரும்பி என்ன கொடுத்தாருன்றத மறைச்சு கொடுத்தாரு. பார்த்தோம்ல அதெல்லாம் சார். அதை அதெல்லாம் நோட் பண்ணீங்களா நீங்க? ஒண்ணுமே சொல்லல சார். நான் என்ன சொல்ல வரேன், அவ்வளோ மேடையில கவனம் ஏறுறீங்க. பெறுது அந்த விஷயம். மேடையில ஏறி பேசுறீங்கல்ல, அவர் ஸ்கிரிப்ட் இல்லையோ அவரே பேசுறாரு சார். ம். தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை வெறும் இந்த திமுக அரசாங்கத்தில் மீது நடத்தப்பட்ட 24 25 கொலைகள் மட்டும்தான் காவல் கொலைகளா? அது மட்டும் எதுவுமே நடக்கவே இல்லையா? ஒட்டுமொத்தமா நீங்க மாற்று சக்தி தானே, அப்படித்தானே வரீங்க. நீங்க அடையாளப்படுத்துற உங்களை எப்படி அடையாளப்படுத்துறோம்? நீங்க நான் தான் மாற்று சக்தி தமிழ்நாட்டிலேயே. இன்னைக்கு திமுகவை எதிர்க்கிறார் சார். இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சி சார். வேற நீங்க பழைய திமுக எதிர்ப்பாளர்கள் மட்டும் உங்களுக்கு ஓட்டு போட்டா போதுமா? வேற யாருமே உங்களுக்கு ஓட்டு வேணாமா? நீங்க அதுல மட்டும் ஜெயிச்சிட முடியுமா? தமிழ்நாட்டினுடைய மொத்த ஒட்டு 35% மேல வாங்கிட முடியுமா? என்ன பாலிசி சார்? இங்க மாற்று சக்தியா வரீங்கன்னா இன்னைக்கு ஆண்ட கட்சியும் ஆளும் கட்சியும் ரெண்டுமே நான் வந்து ஒரே தராசுல தான் வைக்கிறேன். ஒரே தராசுல வைக்கிறேன் நான். இப்ப இந்த ஒரே தராசுல இருக்கிற ரெண்டு கட்சி கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை மக்கள்கிட்ட போய் சொல்லி நான் தான் மாற்று, என்ன நம்புனீங்கன்னா இதெல்லாம் ஒழிஞ்சிரும், நான் புதுசா இதெல்லாம் செய்வேன். இப்ப விஜயகாந்தை மக்கள் ஏத்துக்கிட்டது அதனாலதான் சார். அவர் நான் மாற்றுனாரு, அவர் உடல்நிலை அவருக்கு ஒத்துழைக்கல, மாற்றாக மாற முடியாம போயிருச்சு. புரியுதுங்களா? இப்ப உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, வயது இருக்கு, அனுபவம் இல்லை. சினிமா ஆட்கள் என்ன சொல்றாங்க சார்? உங்க நிறைய நீங்க மூத்த திரைப்பிரபலங்கள் எல்லாம் பாப்பீங்க. விஜய் அரசியல் குறித்து ஏதாவது பேசுறாங்களா? அவங்க வந்து பெயர் சொல்லாம சொல்லுங்க. இல்ல யாருமே வந்து இது முதல்ல அவர் வந்து முதல் தேர்தலில் என்னவா ஆக போறான்னு பார்த்துட்டு தான் சார் பல பேருடைய மாற்றம் நடக்கும். இந்த விஜய் கட்சியில சேரலாம், விஜயோட ஹெல்ப் பண்ணலாம், விஜயோட நாட்டை காப்பாற்றலாம் அப்படின்ற எண்ணம் யாரும் வரமாட்டாங்க சார். வரமாட்டாங்க. அதுக்கு காரணம் சொல்லட்டுங்களா? முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு, ஒரு சகோதரத்துவம், அந்த மாதிரி விஷயங்கள் இப்ப இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே த்ரெட்டனிங்ல தான் போயிட்டு இருக்கு. நீங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டாலே உங்களை இமீடியட்டா உங்கள் மீதான நடவடிக்கைகள் பல அழுத்தங்கள் வருது. அது மாநில அரசாங்கம் சரி, ஒன்றிய அரசாங்கம் ரெண்டுமே வந்து இன்னைக்கு ரொம்ப உன்னிப்பாக சில அவங்க ஆளாத மாநிலங்கள்ல பல விஷயங்கள் பண்றாங்க. இங்க வந்து இவங்களுக்கு எதிராக பேசினா ஒண்ணுமே வேணாங்க. நீங்க வந்து அம்மையார் ஜெயலலிதா அந்த பீரியட்ல வடிவேலு போய் ஓப்பனா பேசினார் மேடைகள்ல. கடுமையான கூட்டம். அவருக்கு சினிமா வாய்ப்பு என்ன மாதிரியான கூட்டம் வந்துச்சு? அந்த கூட்டம் ரொம்ப பயங்கரமா வந்துச்சு. ஓட்டு போடல. அது கூட்டம் வந்தா ஓட்டு போடாது சார். இப்ப நீங்களே சொல்றீங்க பாத்தீங்களா? என்ன விஜய்க்கு கூட்டம் வர்றது நீங்க சுட்டி காட்டுறீங்களா? ஏன் சார்? என்ன சார்? நான் சொல்லுங்க, அம்மையாரும் அதை தான் நம்பினாங்க. கருணாநிதியே சொல்லுவார் சார், கூட்டத்தை பார்த்த உடனே நான் நிறைய பிரச்சார விஷயங்கள் எல்லாம் கூட போயிருக்கேன். இந்த காம்பெயின் போவாங்க தமிழ்நாடு முழுக்க, அது 2 பேரும் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது நான் கூட போயிருக்கேன். நான் செய்தியாளரா, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போதும் பத்திரிகையாளர் கூட நான் கூட போயிருக்கேன். இந்த இடங்கள்ல கூடுகிற கூட்டத்தை பார்த்தா இவங்க தான் நிரந்தர முதல்வர்னு தோணும். ஆனா அவங்க டெபாசிட்டே வாங்காம தோத்து போன காலம்லாம் உண்டு. சரி, ஜெயலலிதா அம்மையார். என்ன விஷயம்னா சிம்பிள், இங்க வந்து இந்த நடிகர்கள் இப்ப இருக்கிற பிரபலங்கள் எல்லாமே எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா, நம்ம இங்க படிச்சுட்டா மாநில அரசு நமக்கு எதுவும் தொல்லை கொடுத்துருமோ, இல்ல ஒருவேளை நம்ம இவங்களுக்கு போல்டா ஏதாவது கொடுத்துட்டோம்னா ஒன்றிய அரசு நமக்கு ஏதாவது சிக்கல் கொடுத்துருமோன்னு பதட்டத்துல இருக்கிறதுனாலதான் இவர் முதல்ல வெளியில வரட்டும், மக்கள் இவருக்கு என்ன கொடுக்குறாங்க ஆதரவு பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம் தான். நான் சில பேர்கிட்டலாம் இப்ப இல்ல, நான் முன்னாடி இவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு பரபரப்பா ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து என்னுடைய ஷூட்டிங்கை முடிச்சுட்டு தான் வரப்போறேன்லாம் சொல்லும் போது நான் நிறைய மேடைகள்ல பேசின விஷயம், நிறைய வந்து அந்த மாதிரி யூடியூப் சேனல்ல பேசின விஷயங்கள்லாம் சொல்லும் போது கூட என்கிட்ட கேட்பாங்க, என்னப்பா நீ வந்து விஜய் வந்து பாடா படுத்தி எடுக்கிற, ஏப்பா அவர் வரட்டுமே அப்படின்னு சொல்லும் போது நீ உங்களுக்கு ஆசை இருக்கு, நீ சேர போறீங்களா சில பேர்கிட்ட கேட்டிருக்கேன். அப்ப அவங்க சொன்னது என்ன, சேரது முக்கியம் இல்ல, முதல்ல அவர் என்ன பேசுறாருன்னு பார்ப்போம். ஏன்னா செட்லயே நம்மகிட்ட பேச மாட்டாரு, என்ன டயலாக் கொடுக்குறாங்களோ அதோட சரி, அதோட அந்த உறவு முறிஞ்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து வாங்க உங்களுக்கு ஏதாவது பண்ணுவோம், அது அந்த மாதிரி எந்த விதமான விஷயமும் இல்ல. ரெக்கமெண்டும் பண்ண மாட்டார் யாருக்கும், எந்த வாய்ப்புகளுக்கும். விஜய் எதுவும் பண்ண மாட்டார். எப்படி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னெல்லாம் கூட இல்ல, அவர் நல்லா பண்ணுவார், அவரை யூஸ் பண்ணுங்கலாம் சொன்னதாக எனக்கு தெரிஞ்சு. இல்ல, திரு பழக்கருப்பையா அவரோடு விஜய் கூட நடிக்கும் போது ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசினதா ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, நான் பார்த்திருக்கேன். அவர் வந்து என்ன சொல்றாரு, இவ்வளவு மக்கள் நமக்காக கூடுறாங்களே, இந்த மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணுமே அப்படின்னு பழக்கருப்பையா வந்து விஜய் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் பழகையா சொல்றதை நம்ப மாட்டேன் சார். முதல்ல அவங்க குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை தீர்த்துட்டு வர சொல்லுங்க. அவர் சொல்றதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஸ்டென்ட், ஒரு அரசியல் ஸ்டென்ட், அவ்வளவுதான். அவர் தன்னை இப்ப விஜய் சொன்னார்ன்றதுக்கு ஆதாரம் இருக்கா? இல்ல, அவரு கூட நடிச்சாரு, அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசியிருக்கலாம். இவர் எந்த காலகட்டத்திலும் எனக்கு தெரிஞ்சு, நான் விஜய் ரொம்ப காலமா பாத்துக்கிட்டு இருந்தனால சொல்றேன், நிறைய செட்ல கூட இருந்தவங்க, நானும் அந்த சச்சின் ஷூட்டிங் டைம்ல எல்லாம் ஊட்டிக்கு போயிருக்கேன் நான்.
அந்த ஒரு பாடல் காட்சி இப்போ கூட அந்த பரபரப்பா திருப்பி ரீரிலீஸ்லாம் பண்ணாங்க. அந்த பாடல் காட்சி எடுக்கும்போது நம்ம செய்தியாளர்களாக அங்கே போனோம். இங்கே நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கிறோம். எங்கேயுமே செட்டில் கூட இருக்கிற நடிகர்களோட விஜய் உட்கார்ந்து பேசி நான் பார்த்ததில்லை. இது அதனால இது வந்து என்ன நோக்கத்துக்காக அவர் இப்ப சொன்னார்? ஏன்னா அரசியலுக்கு வந்துட்டார். ஒரு மூத்தவர் இல்ல அவர் மூத்தவர், அதுல நான் தப்பு சொல்றேன். அடிப்படையில கூட அவர் போய் அவரே விஜய் பார்த்திருக்கலாம், அல்லது இவர் கேட்டிருக்கலாம். ஒருவேளை இவ்வளவு கூட்டம் இருக்கே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டிருக்கலாம். அப்புறம் எனக்கு அந்த விவேக் டயலாக் தான் வருது, உங்களையே நம்பி இருக்கிற கூட்டத்துக்கு என்ன பண்ண போறீங்கன்னு தான் டயலாக். அப்புறம் நீங்க அதுக்கு வந்து ஏதாவது சொல்லுவீங்க, இது வரைக்கும் உங்களுக்கு நான் என்ன பண்ணேன் ஒண்ணும் பண்ணல, அதேதான் வரும். ஆனா ஆக்சுவலா விஜய் அப்படி இல்ல சார். அவர் சைலண்டா நிறைய பேர் ஹெல்ப் பண்றாரு. சில பேருக்குலாம் ஹெல்ப் பண்றாரு, வெளியில தெரியறது இல்ல. ஆனால் அது மட்டுமே வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டை ஆளுகிற தகுதியாக வராது சார். நீங்க நான் வந்து அவர் வரக்கூடாதுன்னு சொல்ல வரேன். இப்போ நான் திரும்பி திரும்பி சொல்ற விஷயம், நீங்க தயவு செய்து முழுமையாக தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைகள் தெரிஞ்சுங்க. நீங்க புதுசா ஒரு நரேஷனை கிரியேட் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க, யாரும் சொல்றதை நீங்க கேட்காதீங்க. உங்க கையில உலகம் இருக்கு. செல்போன்ல இன்னைக்கு தள்ளி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு பிரச்சனை அத்தனையும் தெரியும் சார். உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கணும் அவசியம் இல்ல சார். ஒரு சாதாரண பாமரனுக்கு கூட காலையில செய்தித்தாளை புரட்டும் போது சில செய்திகளை அவங்க வந்து உள்வாங்கிக்குவாங்க. அவன் தானே என்னங்க இப்படி ஆகி போச்சு, என்னங்க இப்படி அடிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு கூட பேசத்தானே செய்வாங்க. அதையெல்லாம் விஜய் அவர்கள் இப்ப வீட்டுல இருக்கிற சமயத்துல பாப்பாரா இல்லையா? அவருடைய கடைசி படம் ஜனநாயகன். இப்போ அந்த ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து முழு அரசியல், தீவிர அரசியல்ல இறங்க போறாரு அப்படின்னும் போது இப்ப அப்டேட்டை சேகரித்து கொண்டு தான் இருப்பாரு வீட்டுல உட்காந்து. அதை பண்ணிட்டு இருப்பாரா இல்லையா? இல்ல, நான் திருப்பி நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னொரு கேள்வி நான் போடுறேன். ஏன் அவர் வந்து செய்தியாளர், நம்ம பலமுறை முன்னாடி கூட ஒரு முறை பேசி, செய்தியாளர்களை சந்திப்பதில் உங்களுக்கு என்ன தயக்கம்ன்ற கேள்விக்கு இதுவரைக்கும் விடை இல்லை சார். நீங்க வந்து பிரதமர் மோடி சந்திக்கலன்னு ஒரு காரணம் சொல்லிட்டு திரியுறாங்க. அந்த அவங்களுடைய ரசிகர் கூட்டம் எல்லாம் தொண்டர்கள் கிடையாது. திரும்பி திரும்பி சொல்றேன் நான், ரசிகர் கூட்டம் சொல்லுது அவர் பிரதமரை நாட்டை ஆளுகிறவர் என் பத்திரிகையாளர் சந்திச்சாரான்னு. நான் என்ன கேட்க வரேன்னா, ஈஸி ஆக்சஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மக்களை ஈஸியா சந்திக்கிற ஒரு விஷயம். மக்களோட மக்களா போனா கூட்டம் கூடணும். எவ்வளவு காலத்துக்கு நடிகரா மட்டுமே இருப்பீங்க? அரசியல்வாதி ஆயிட்டா நீங்க மக்களை சந்திச்சு தான் ஆகணும், ரைட்டா? இன்னொரு விஷயம், பத்திரிகையாளர் கேள்விகளுக்கு எதிர்கொள்ளுகிற அந்த விஷயம் இருக்குல்ல சார். உங்களை வந்து மிஞ்சி போனா என்னத்துக்கு பயப்படுறாருன்னா, ஓப்பனா சொல்லணும்னா எங்கேயாவது பர்சனலான கேள்விகள் வந்துருமோ, அதுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவோமோ, அதனால தேவையில்லாத சங்கடங்கள் வந்துருமோன்னு பயப்படுறாரோன்னு ஒரு சாரார் பேசுறாங்க. அதையெல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு, இதை விட மோசமான பர்சனல் பிரச்சனைகளை விமர்சனங்களையே தாங்கிட்டு எங்க அண்ணன் சீமான் சுத்திட்டு தான் சார் இருக்காரு. இதை விட கடுமையான விமர்சனங்கள்லாம் வருது. ஆனாலும் இந்த பக்கம் அந்த பக்கம் உட்கார வச்சுட்டு அவர் டெய்லி சந்திக்கிறாரு. ஒரு நாளைக்கு 4 பேட்டி 40 பேட்டி கொடுத்தா கூட எங்க அண்ணன் அசராம பேசுறாரு. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா உங்களை அசராம இன்னொரு கேள்வி கேட்பாரு தெரியுமா அவரு. அந்த மாதிரி திறமை அவரை தவிர வேற யாருக்கும் வராது. சரி, அப்ப நீங்க நான் என்ன திரும்பி கேட்கிறேன், நீங்க வாங்க. இல்ல அதுக்கெல்லாம் தயாரா இல்லையா? இல்ல, அவரு தயாரா இல்ல. அதுதான் பிரச்சனையே. இல்ல சார், மீடியாவை எதிர்கொள்ளும் விதத்துல இல்ல. யாராவது கருத்துக்கள் இந்த சப்ஜெக்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க, அல்லது இந்த பிரச்சனை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா அது தெரியும்ல, அவருக்கு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கும். இல்ல, வேண்டியவர்களை மட்டும் கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. அவர் யாரை பிடிக்குதோ அவங்களை கூப்பிட்டு பேசுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பேசுறவங்க சொல்றாங்கல்ல சில விஷயங்கள், இது சரியில்லை சரியில்லைன்னா இனிமே அவன் அனுப்பாத அனுப்பிடுன்றாரு. இப்படி உள்ள போயிட்டு வெளியே வந்த ஆட்கள்லாம் உண்டு. முதல்ல ஸ்கிரிப்ட் எல்லாம் நரேட் பண்ணி கொடுத்து, யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டியது இல்லை, எல்லாம் கொடுத்து பேசி கருத்தரங்கம் பயிலரங்கம்லாம் பண்ணவங்க எல்லாம் இப்ப என்ன ஆனாங்க, எங்க போனாங்க, எங்க இருக்காங்க, இப்ப ஏன் வெளியே வந்து வேற பேசுறாங்க? நீங்க நாட்டு நடப்பை இப்ப மாதேஷ் வந்து இப்ப எனக்கு ஒரு விஷயம் சொல்றீங்க, கோடைங்க சார் நீங்க பண்றது வந்து கரெக்ட், ஆனா இதை கொஞ்சம் நீங்க மாத்திங்க, இல்ல இது உங்களுக்கு தெரியல, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீங்க சொல்றீங்க, ஆனா இது உங்களுக்கு தெரியல நீங்க சொன்னா நான் ஏத்துக்கிட்டாதான் சார் நான் அடுத்த கட்டத்தை நகர முடியும். நீங்க என்ன எனக்கு சொல்றதுன்னு நான் நினைச்சேன்னா நான் இங்கேயே தான் உட்காருவேன், அடுத்த கட்ட நகர மாட்டேன். இல்ல அப்படி ஒரு மனப்பான்மையோட விஜய் இருக்கிறாரா என்ன? இல்ல விஜய் இருக்கிறாரா, கத்துக்கவே மாட்டேங்கிறாரு சார். வருத்தமா இருக்கு சார், தெரிஞ்சுக்கணும்ல சார் தமிழ்நாட்டின் நிலவரம். அவர் எதிர்க்கிறவங்க எல்லாம் யார் யார் பாருங்க சார். யாரு? திமுக அவங்க பார்க்காத அரசியலா, பிஜேபி அவங்க பார்க்காத அரசியலா, எத்தனை மாநிலத்தை ஆண்டுட்டு இருக்கிறதா அவங்க. இது வரைக்கும் என்ன பேசிட்டார் விஜய்? இவங்களை பத்தி என்ன பேசிட்டார்? என்ன பேசிட்டார் சொல்லுங்க? மேடையில் ஏறி 2 முறை பேசியிருக்காரு. மாணவர்களுக்கு நோட்டு புக்கு கொடுக்குற இடத்துல பேசுறாரு. ஆவேசமா சினிமா டைலாக் பேசினா மட்டும், அது மாதிரி நான் அப்படின்னு நினைக்கிறேன், சினிமா டைலாக் மாதிரி கையை உயர்த்தி காலை உயர்த்தி பேசினா மட்டும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க சார். திரும்ப திரும்ப முதல்ல இருந்து நான் நிக்கிறதுக்கு நோக்கம் என்னன்னா, எனக்கு விஜய் மாதிரியான இன்னும் பல பேர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நான் பதவிக்கு வரட்டும், வாங்க. எல்லாரும் நிரந்தரமா யாருமே நிக்க முடியாது சார். சரி, புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து ஸ்டாலின் இருப்பாரு, நாளைக்கு வேற ஒருத்தர் வருவாரு, இன்னைக்கு எடப்பாடி வருவாரு, நாளைக்கு திரும்பி எடப்பாடி வரலாம். ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதா மீது ஊழல் குற்றச்சாட்டு வந்தப்ப இனிமே இந்த அம்மா எந்திரிக்கவே முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சது கதை, இனிமே அவ்வளவுதான், ஜெயலலிதாவுடைய கெரியர் முடிஞ்சது, அதிமுக கெரியர் முடிஞ்சதுன்னு ஒரு காலகட்டம் சொன்னாங்க. 11ல என்ன ஆச்சு? மக்கள் எதை பார்த்தாங்க? இந்த அம்மா என்ன பண்ணாங்க?
அது கடைசி 6 மாசம் தான் பிரச்சாரத்துக்கே வந்தாங்க. ஊரா போனாங்க. போய் அவங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னாங்கன்னா இந்த மாநிலத்துடைய பிரச்சனையை தான் பேசினாங்க. புரியுதுங்களா? அப்ப 11ல. ஆமா. மோடியோட முரண்படுறது வேற விஷயம் சார். பாராளுமன்ற தேர்தல், அது பின்னால் சட்டமன்ற தேர்தல் அவங்க பேசின விஷயம் வந்து கருணாநிதி என்பவர் யாரு, எனக்கு இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு, எல்லாத்தையும் வெளிப்படையா ஒருத்தவங்க போய் வந்து ஓபன் ஸ்டேட்மெண்ட் அடிச்சு நவுத்துறாங்க ஊரா போயிட்டு. அப்ப இந்த ஊழல் எல்லாம் மறைஞ்சு போச்சா? ஸ்வீப்பா ஜெயிக்கிறாங்களா? 11 பிறகு எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் ஆமா அடிச்சு வந்தாங்களா? இதுக்கு என்ன காரணம்? ஆக இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட நீங்க போய் எப்பா நான் உங்க வீட்டு பையன் வந்திருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, என்னை எப்ப வேணாலும் வந்து சந்திக்க வாங்க. இல்ல அவருக்கு ஒரு சிக்கல் இருக்குல்ல. என்ன சிக்கல் சார்? பப்ளிக்க போய் அவர் போய் அதான் திரு புஷியானந்த் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டே கூட நான் இவரை இட்டுன்னு போறது தாங்க பெரிய பிரச்சனையா இருக்குன்றாருல சார். ஒரு நாள் நடக்கும் சார், 2 நாள் நடக்கும் சார், 5 நாள் நடக்கும் சார், 50 நாள் நடக்கும் சார். நீங்க கட்சி ஆரம்பிச்சு 1.25 வருஷம் ஆயிடுச்சு சார். எனக்கு வருத்தமே என்ன, ஆரம்ப நாள்ல இருந்து நீங்க 10 முறை வாங்க, 11வது முறை ஒரு முறை பார்த்தவன், 2 முறை பார்த்தவன், 4 முறை போட்டோ எடுப்பான், 5 முறை போட்டோ எடுப்பான், 50 முறை எடுத்துட்டு போட்டோமே சார். உங்களை தொட்டு தடவி பார்க்கட்டுமே, சந்தோஷம் அடையட்டுமே. 60வது வாட்டி உங்களை விட்டுட்டு அண்ணன் வந்துட்டார் ஒதுங்குடான்னு அவன் ஒதுங்குவான், உங்களுக்கு வழி விடுவான் சார். இதுதான் சார் அரசியல். இந்த அரசியல் நீங்க எப்ப கத்துப்பீங்கன்னு கேக்குறேன். இப்ப ஆகஸ்ட்ல இருந்து நம்ம பார்க்க முடியாது அதெல்லாம். இல்ல அவர் பாக்குறேன், நான் பாக்குறேன். அது நடக்கவே நடக்காது. இன்னும் 8 மாசம் இருக்கு சார் தேர்தலுக்கு. வெயிட் பண்றேன் சார். அவர் வந்து மேல இருந்து கேரவன்ல இருந்து இறங்கிட்டாருன்னா வெயிட் பண்றேன் சார் நான். அவரு மண்ணுல கால் வச்சாலே அவர் பதட்டம் ஆயிடுறாரு சார். நீங்க வந்து அங்க போனாரு, பரந்தூருக்கு போனாரா, வேன்ல இருந்து இறங்கினாரா, எவ்வளவு நேரம் நின்னாரு யோசிச்சு பாருங்க. அந்த நீங்க உண்மையிலேயே எனக்கு வந்து அவர் கையில் எடுக்கிற விஷயங்கள் எல்லாம் ஓகே சார். ஆனா அது மட்டுமே தமிழ்நாட்டின் பிரச்சனை இல்ல. பரந்தூர் விமானத்தை மட்டும் நீங்க வந்து உங்க செயற்குழுல தீர்மானம் போட்டீங்கன்னா தமிழ்நாடு பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு ஆயிடுமா? எவ்வளவு பிரச்சனை இருக்கு சார். இல்ல இப்போ சுற்றுப்பயணம் எல்லாம் தொடங்க போறாரு, நடைப்பயணம் போக போறாரு. ஜெகன்மோகன் ரெட்டி போனார்ல, அந்த மாதிரி நடைப்பயணம் பிளான் இருக்கு, சுற்றுப்பயணம் எல்லாம் இருக்கு சார். எல்லாமே கரெக்ட் சார். இது சுற்றுப்பயணம் போனாலும் நடைப்பயணம் போனாலும் நீ மக்களோட மக்களை நடக்காம அவங்க மேல தோல் போட்டு நீங்க நடிச்சா கூட பரவாயில்ல. என்ன சொல்ல வரேன்னா ஸ்கிரிப்டா கூட இருந்துட்டு போங்க, காலையில வாக்கிங் போங்க, அல்ல வாக்கிங் போங்க, 10 பேர் நிப்பாட்டுங்க, அம்மா நல்லா இருக்கீங்களான்னு கும்பிடுங்க, தோல் மேல கை போடுங்க, எம்ஜிஆர் மாதிரி போட்டா கொடுங்க. உங்களை எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறாங்கல்ல. ஆனா நான் அதெல்லாம் உடன்படல சார். அயோக்கியத்தனமான ஒப்பீடு அது. எம்ஜிஆரோட எப்படி ஒப்பிட முடியும்? விஜய் யாரு? நான் என்ன சொல்ல வரேன், நடிச்சாது தொலைங்களேன்றேன் நானு. நடிக்க தெரியும் சார், அதை செய்யுங்கன்ற. அதுவும் செய்ய மாட்டீங்களே. சுத்தமாவே ஒரு நிறைவே இல்ல. அவர் இதெல்லாம் செய்ய மாட்டாருன்றதுல உறுதியா இருக்கீங்க போல தெரியுது சார். அவர் செஞ்சாருன்னா வாய்ப்பு இருக்கு சார். நான் திரும்பி சொல்றது, விஜய் வந்து கள அரசியலுக்குள்ள இறங்கணும், நான் அதை ஆசைப்படுறேன். எனக்கு என்ன விஜய்க்கு என்ன மாமனா மச்சானா வாய்க்கா தகராறா சார்? நம்ம பார்த்து வளர்ந்துகிட்டு இருக்கிறவரு மகிழ்ச்சியா வரட்டும் தான் சொல்றோம். ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை, கிடைக்கிற மேடைகளை, கிடைக்கிற சந்தர்ப்பங்களை, கிடைக்கிற தரவுகளை வச்சு கரெக்டா பேசுங்க. கரெக்டா உங்க களத்துக்குள்ள வாங்க. எல்லாரையும் போய் உங்களை ஈஸி ஆக்சஸ்க்குள்ள வாங்க. முதல்ல ஈஸி ஆக்சஸ், அதுதான் மக்களையும் உங்களையும் இணைக்கிற பாலம். அது ஈஸி ஆக்சஸ் மீடியா தான். உங்க மீடியா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண காத்திருக்குது, பத்திரிகையாளர்கள் காத்திருக்காங்க. சார் ஒரு 100 பேர் வந்து மீடியால உட்கார்றாங்களா, அதுல 2 பேர் கேள்வி பர்சனல் கேள்வி, 3வது ஆள் கேட்கும் போதே இங்க வந்து அதுவாயா பிரச்சனை, நீங்க நாட்டு பிரச்சனை பேசுவோம்னு ஆரம்பிப்பான். இது செய்தியாளருடைய எல்லா எண்ண ஓட்டம். நீங்க எதிர்கட்சி ஊடகத்துல இருந்து 4 பேர் 4 கேள்வி கேட்பாங்க. இதையெல்லாம் எதிர்கொள்றவர் தான். இப்ப டிடிவி தினகரன் எடுத்துங்களேன், உதாரணத்துக்கு அவரை சொல்லுவோம் நம்ம. அவர் உள்ள வந்தாரு, வீட்டுல ரெய்டு போயிட்டு இருக்கு சார், வெளியில பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறாங்க. என் வீட்டுல என்ன எடுப்பாங்க அப்படின்னா அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் ஒரு வார்த்தை தெரியுமா? பயங்கர பேசு பொருளா மாறிச்சு, நிறைய மாடு வச்சிருக்கேன், எதை வாரிட்டு போவாங்கன்னு. இல்ல அவரு ரெய்டு நடந்தது கோ பூஜை நடத்தி பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா, இதுதான் சார் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. புரியுதா உங்களுக்கு? நான் வந்து இவர் நல்ல நடிகர் மாற்று கருத்து இல்ல, நல்ல மனிதர் மாற்று கருத்து இல்ல, ரொம்ப ரொம்ப பாசமான அப்பான்னு கூட வச்சிங்களேன், பாசமான கணவர்னு கூட வச்சிங்களேன், பர்சனலுக்குள்ள நான் போறது இல்லைன்னு வச்சிங்களேன், அது கூட வேண்டாம் நமக்கு, ஏதோ பண்ணிட்டு போட்டோம். ஆனால் அவரை விமர்சனத்துக்குள்ளார மாதிரி பல விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்களே. யாரு? நாய்க்குட்டி போட்டோ யார் சார் வருது? யார் வெளியிட சொன்னாங்க? தேவையாது அவசியமா இல்ல? அது சோசியல் மீடியாவுல சார் அதை ஏத்துக்க முடியாது. வாழ்த்து சொல்றாங்க அவருக்கு. என்ன விளக்கண்ண வாழ்த்து? என்ன விளக்கண்ண வாழ்த்து? அது வாழ்த்தாது, அவமரியாதை சார். அது இவர் நாய்க்குட்டி வச்சு சார் இன்னைக்கு அவர் கட்சி தலைவர் கிட்ட வேற போட்டோ இருந்திருக்காது அந்த நடிகை கிட்ட. என்ன சார் அநியாயமா இருக்கு சார் இது? நான் தரட்டுமா சார்? எத்தனையோ போட்டோ இணையத்துல கொட்டி கிடக்குது சார்.
இது சார் இது 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 போன்ற விமர்சனங்களை தவிர்க்கணும்ன்ற நான் இதை குறையா சொல்லல, திரும்பி நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன், குறை கிடையாது இது. நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு உயர்ந்த நோக்கத்தை நோக்கி உங்களுக்கான பாதையை வகுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. உங்களை பின்பற்றி கோடிக்கணக்கான பேர் வரணும்னு காத்திருக்கிறான். இல்ல சார், அவங்க சோசியல் மீடியால வாழ்த்து சொல்றதுக்கு போட்ட போட்டோவுக்கு விஜய் என்ன சார் பண்ணுவாரு? அங்க எடுத்து பாருங்க சார், ஜனநாயகன் போட்டோவோட ஃபர்ஸ்ட் லுக்கோட போன அந்த எண்ணிக்கையை விட இந்த புகைப்படம் வைரலானது தான் அதிகம். அப்ப நீங்க எங்க தவறு பண்றீங்கன்னு யோசிங்க. நீங்க சொன்னா கட்டுப்படுற இடத்துல தான் இருக்காங்க. இந்த மாதிரி புகைப்படங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லலாம் இல்லையா? வாழ்த்துறதுக்கு வேற போட்டோவே இல்லையா சார்? பொக்கே கொடுக்குற போட்டோ போடுங்க. இன்னைக்கு விமர்சனத்துக்குள்ளாகுதேன்னு நான் ஆதங்கத்துல சொல்றேன். எனக்கு என்ன சார், நாய்க்குட்டியை தூக்கிட்டோம், எதையாவது அவர் வச்சுக்கிட்டோம், நமக்கு அது அவசியம் இல்லை. ஆனால் விஜய் என்கிற மனிதனை நாங்க எங்களுடைய கனவு நாயகனாக பார்க்க போறோம். அடுத்த எதிர்காலம் தமிழகத்தினுடைய தலையெழுத்தி அவர் தான் தீர்மானிக்க போறாருன்னு உங்களை பார்த்து உங்களை வழித்தோன்றலா வரக்கு காத்துக்கிட்டு இருக்கிற ரசிகர்களுக்கு நீங்க சொல்லுகிற செய்தி என்னவா இருக்கு? நியூட்ரல் ஸ்டாண்ட்ல ஒரு குரூப் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜெயிக்கிறாங்கல்ல, அதிமுக திமுக ஜெயிக்கிறாங்கல்ல, ஜெயிக்கிற வாக்காளர் இவங்க கிடைக்கிற அதே வாக்குல ஜெயிக்கிறது இல்ல. ஒரு காமன் ஸ்டாண்ட் அந்த டைம் போய் ஓட்டு போடுவான் பாருங்க, யோசிப்பான் யாருக்கு போடலாம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறான். இந்த பெர்சன்டேஜ் ஓட்டு இவர்கள் திசை மாறுவதற்கும் உங்க மேல என்னடா இது இவ்வளவு இதுவா இருக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறதுக்குமான வாய்ப்புகள் இதெல்லாம் உருவாக்கும். இதெல்லாம் தவிர்க்கணும். ஆனாலும் ஒரு பெரும் கூட்டம் கூடுதே சார், இந்த இளைஞர் கூட்டம் பெரிய கூட்டமா இருக்குது. அதுவும் சில இடங்கள்ல நம்ம எடுத்த கருத்து கணிப்பிலேயே முந்தி வராங்க சார். விஜய் பார்ட்டி தாவேக்கா வந்திருக்குது, நானே பார்த்துருக்கேன். கிரவுண்ட்ல நான் போய் பண்ண சில மக்கள் கருத்து கணிப்புல அவருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க மக்கள். விஜய் தெரியுமான்னு கேக்குறேன், 40-45 வயசுக்கு மேல தெரியும்ன்றாங்க சார். விஜய் தெரியாம இருக்க வாய்ப்பே இல்ல சார். சரி சார், விஜய் உண்மையிலே உங்களுக்கு எல்லாரும் நாடறிந்த, நான் முதல்ல உலகறிந்த நடிகர் சார். மாற்றம் சார், எல்லாரும் வருவாங்க. முதல் நாள் கூட்டம் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணா கூட ஒரு 5000 பேர் வானா ஒரு 10,000 பேர் வந்துருவாங்க. நீங்க அடக்குமுறையில் நிப்பாட்டி அங்கங்க நிறுத்தலாம், எல்லாம் பண்ணலாம், கூட்டம் கூடிரும். ஆனால் கூடுகிற கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுமான்ற கேள்விக்கு அவர் தான் பதில் சொல்லணும். அவர் செயல்பாடுகள் தான் பதில் சொல்லணும். எனக்கு இப்போ எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது சார். இன்னும் காலம் இருக்கு, இன்னும் 8 மாதத்துக்கு மேல இருக்கு உங்க டைம். இப்ப கூட நீங்க ஒரு அஜெண்டா வகுத்து வச்சுட்டு போறீங்க தெரியுமா? இந்த ஊருக்கு தான் நான் போவேன், இப்படி வருவேன், இத்தனை நிமிஷத்துக்கு வருவேன், என் மேடையில் யாரும் நிற்க கூடாது, நான் மட்டும் தான் நிக்கணும், வேற யாரும் இது எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் சமம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு நீங்க பேசிட்டா மட்டும் பார்த்தாது, உங்க செயல்பாடுகள் அது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அது கள அரசியலுக்கு உங்களுக்கு பயன்படும். இனி என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கு யார் என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்க, அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, இல்ல நீங்க என்ன நரேட் பண்ண போறீங்க? இப்ப இது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் அவரும் பார்த்திருப்பாரு. இந்த இடத்துல நம்ம பேசுனது எவ்வளவு தூரம் நமக்கு பேக் ஃபயர் ஆச்சு, நம்ம என்ன பேசணுமோ அது பேசாம விட்டுட்டோம், எதெல்லாம் நமக்கு ட்ரோல் பண்ணாங்க, எதெல்லாம் வைரல் ஆச்சு, எந்த இடத்துல நம்ம தவறு பண்ணியிருக்கோம், அது பார்க்காமல இருக்க மாட்டார், கண்டிப்பா பார்த்திருப்பாரு. இனிமே போற இடங்கள்ல அதை மாத்திக்கிட்டாருன்னா அவருக்கான பாதை ஓப்பன் ஆகும். ஆனால் அந்த பாதை நேரா போய் சிஎம் நாற்காலில் உட்காரமானா உட்காராது, எழுதி வச்சுங்க. விஜய் அப்பா எஸ்ஏசி இப்ப என்ன நினைக்கிறாரு விஜயை பத்தி, அவருடைய தாவேக்காவை பற்றி என்ன நினைக்கிறாரு? அடிக்கடி சில ஃபங்க்ஷன்லயும் பார்ட்டிசிபேட் பண்றாரு. இல்ல சார், முதல்ல நீங்க அவருடைய ஆசைப்படி தான் அந்த அரசியல் பாதை போனா கூட நீங்க அவரை இன்னும் அதிகமாக அவருடைய ஆலோசனையை கேட்டா, இப்ப கூட காலம் கெட்டு போல சார். அவர் ஆலோசனையை கேட்டால் இவருக்கு பல விஷயங்கள் புலப்படும். இல்ல கேட்பாருல்ல, எப்படி எங்க கேட்கிறாரு? ஒண்ணுமே பேச எங்க கேட்கிறாரு? பேசுறாங்களா இல்லையா? யார் பேசுறா, எப்ப பேசுறாரு? இது எல்லாமே ஒரு டிராமா சார். எல்லாமே எஸ்ஏசி எங்கேயோ இருக்காரு, அவ்வளவுதான். பர்சனல் விஷயங்கள் வேற சார். அரசியல் ரீதியான இந்த மாதிரியான கருத்துக்களை இவர் சொல்றதை அவர் கேட்கறதும் கிடையாது, அவர்கிட்ட அந்த கருத்துக்கள் போய் சேர்றதும் கிடையாது. இவர் என்னன்னா சொல்லணும்னு நினைச்சா கூட எப்படி சொல்ல முடியும்? சொல்ற இடத்துல அவர் கேட்கிற இடத்துல இருந்தா தானே முதல்ல உங்களுக்கு. பல விஷயங்கள் இருக்கு சார். அது அவசியமும் இல்லைன்னு வச்சுங்களேன். அவர் அப்பாவே திரைமறைவில் சரி, மகன் அரசியலுக்கு வந்துட்டாரு, ஏதாவது அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லிட்டோம், அந்த மாதிரி ஆட்களை நம்ம புஷி ஆனந்த் நம்ம அனுப்பினாள் தான், விஜய்க்காக அனுப்பினாள், அவர்கிட்ட சொல்லி இவங்களெல்லாம் சந்திக்க வைப்பா, இவங்களெல்லாம் பேச வைப்பா அவரோட, அப்பதான்பா அவர் முழுமையான அரசியலை நான் பார்க்க முடியும், நான் நினைச்சது இப்படியாவது நடக்கட்டும் அப்படின்னு ஏதேனும் முயற்சி எது செஞ்சுட்டு? இல்ல அதெல்லாம் எதுவுமே பண்ணல சார். முன்னாடி எடுத்த ஸ்டெப்லாம் உண்டு. சரி, மறுபடியும் சரி, அவர் அரசியல் ஆசை வந்துருச்சு, நம்ம இதை வச்சு அடுத்த கட்டத்துக்கு நகரலான்னு போது தான் உடனடிய எல்லாத்தையுமே அது கேட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இவர் தனி ரூட்ல வந்துட்டார் இல்லையா? இப்ப எந்த விதமான கான்வர்சேஷனும் இது தொடர்பா, அரசியல் தொடர்பா எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. யார் ஆலோசகர் சார் விஜய்க்கான அரசியல் ஆலோசகர்? யார் அரசியல் ஆலோசகர்? பல பேர் இருக்காங்க, அவங்க சொல்ற எல்லாத்தையும் அவர் கேட்கறது இல்லை, அதான் பிரச்சனையே. இன்டெலெக்சுவலான ஆட்கள் தானா போய் சந்திக்கிறாங்க? இருக்காங்க, சந்திக்கிறாங்க.
அதுல பல பேர் சொல்ற விஷயங்கள்ல அவர் எடுத்துக்கிறது இல்லையா? அதான் பிரச்சனை என்னன்னா சாரிங்க, நம்ம பெயரை பட்டியலிட முடியும். நமக்கே தெரிஞ்ச சில நபர்கள் போயிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சார். ஆனா சொன்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சாத்தியப்படுற விஷயம் தான் சொல்லி கொடுக்குறாங்க எல்லாரும். ஐயா இதுதான் பிரச்சனை, அடிப்படையில திமுகவை எதிர்க்கணும்னா உங்களுக்கு இதை நீங்க கையில் எடுங்க போதும், அதிமுகவை எதிர்க்கணும்னா இதை கையில் எடுங்க போதும், நீங்க இந்த கட்சிக்கு எதிராக இதை செஞ்சாலே போதும், வலிமையான கூட்டணியா நீங்க உருவாக்குனீங்கன்னா இவங்கெல்லாம் உள்ள வரணும். இப்ப உதாரணத்துக்கு சிம்பிள் சார், இங்க மாற்று கட்சியாக 3வது அணி வந்து தமிழ்நாட்டில் ஜெயிச்சதே கிடையாது வரலாறு. ஆனால் 3வது அணிக்கான வாய்ப்பு இருக்கானா நான் அதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, அதிமுக திமுக மாற்றாக ஒரு கட்சி வந்தால் அது வந்து கூட்டு பலத்தால் நிச்சயமா ஜெயிக்க முடியுமானா ஜெயிக்க முடியும். எங்க தப்பு பண்றாங்கன்னா, யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாம் ஏதோ கட்சியில அடைக்கலமா இருக்காங்க, வெளியில வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னா உங்களுக்கு நிலைத்த கொள்கை இல்லை, உங்ககிட்ட ஒரு கரெக்டான சரியான புரிதல் இல்லை, நீங்க முன்னெடுக்கிற விஷயங்கள் எல்லாமே கேலி குத்தா முடியுது. எதையும் நம்பி உங்களை நம்பி வருவாங்க. நீங்க நினைச்சா விசிகா வான்னு கூப்பிடுறீங்க, நீங்க நினைச்சா பாமக வந்தா சேர்த்துக்கலாம் நினைக்கிறீங்க, காங்கிரஸ் வந்தா சேர்த்துக்கலாம் நினைக்கிறீங்க, எல்லாம் ஓகே உங்க ஆசை. திமுக அணியை உடைக்கலாம் தப்பு இல்லை, அதிமுக அணியை உடைக்கலாம் தப்பு இல்லை. ஆனால் நீங்க உங்களுடைய செயல்பாடுகள்ல ஒரு தீவிரம் இருந்து ஒரு விஷயங்கள் உங்களால் உங்க வாக்கு சதவீதம் இந்த வாக்கு சதவீதத்தோடு இவங்க எல்லாம் சேர்ந்தா நமக்கு தேவையான ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு வரும் அப்படின்னு உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் விஜய் நழுவ விட்டதுனாலதான் இவரை நம்பி வர்றதுக்கு எந்த அரசியல் கட்சியும் தயாரா இல்ல, சினிமாக்காரங்களும் வரமாட்டாங்க. இல்ல பிரம்மாண்டமா பாக்குறாங்களே சிலர். திரு இபிஎஸ் அவர்கள் ஒரு பிரம்மாண்ட கட்சி ஒன்று வரப்போகுதுன்னு எல்லாம் சொன்னாரு. அது தாவேகாவா இருக்குமான்ற பல விவாதங்கள் கூட போயிட்டு இருக்குது. இபிஎஸ்ஏ சொல்றாரு பாருப்பா, நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சியின் தலைவரே சொல்றாரு, ஏன் மத்தவங்க எல்லாம் நினைக்க மாட்டாங்களா? அது விஜயா இருக்கும்னு நினைக்கிறாங்களே. சரி, இந்த கேள்வியிலேயே நீங்க கேட்ட கேள்வியிலேயே இன்னொரு துணை கேள்வி வந்துருது இல்லையா? இப்ப முதல்வர் யாரு, முதல்வர் வேட்பாளரா யாரை முன்னிறுத்துவீங்க? அதிமுக தான் நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சி, இன்னொன்னு பெரிய கட்சி. ஒரு விஷயம் சார், சிம்பிள். இவர் கனவு, இந்த ரசிகர்கள் கனவு காண்கள், என்னுடைய தளபதியா இருக்கிறவர் முதல்வர் ஆவார், 26 முதல்வர் ஆவார் கனவு காணுகிறார்கள். ஆனால் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் ஆல்ரெடி 4 வருஷம் முதல்வராக இருந்தவர். ஆமா, அவருக்கு முதல்வருடைய பதவியினுடைய அத்தனை விஷயங்களும் அத்துப்படி தெரியும். வேட்டி கட்டி ஒரு தமிழ நம்ம ஊர் மனிதர் இந்த நாட்டை ஆண்டுட்டாரு அப்படின்ற ஒரு பெருமையோட சின்ன ஒரு பதவியிலிருந்து நான் சேலத்துல ஏதோ ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்து அதிமுக அது சாத்தியப்படும்னு நிரூபிச்சவர் எடப்பாடி, மாற்று கருத்து இல்ல இல்லையா? ஆட்சியில பல முரண் இருக்கும், அது வேற விஷயம், அதுக்குள்ள போக வேண்டாம். அப்படிப்பட்டவர் நான் தான் அடுத்த முதல்வர்னு சொல்லி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருவர். இன்னொரு கட்சி பிரம்மாண்ட கட்சி எங்களோட வருதுன்னா முதல்வர் அவர் தான் சொல்லுவார் எங்கேயாவது இல்ல? அப்ப அங்கேயே முரண் உடைஞ்சிருது சார். நீங்க அவர் அவங்கள நினைக்கலப்ப, அவரு இபிஎஸ் சொல்ற பிரம்மாண்ட கட்சி அது வாய்ப்பு இல்ல, அது இல்ல, வாய்ப்பு இல்ல. எல்லாருமே விஜயா தான் இருக்கும் அப்படின்னு அது தப்பு சார், எல்லாரும் எதிர்பார்க்கறது தான் சார். சரி, இன்னொரு விஷயம், துணை முதல்வர் பதவி தரோம் நீங்க வந்துருங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை பேசுறாங்கன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்னு தெரியாது. சரி, நீங்க என்ன நடந்தாலும் நீங்க வந்து பாஜகவோடு இருக்கிற எந்த அணியும் பெரிதாக வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்ப கூட சொல்றேன், எடப்பாடி அடுத்த முதல்வராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, பாஜக காட்டி விட்டார்னா. பாஜக இல்லாம இருந்தா. பாஜக மீது நமக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா, அவர்கள் நேரடியாக மக்கள் மன்றத்துல போய் நின்று நாங்க இதெல்லாம் உங்களுக்கு பண்ணியிருக்கோம், உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பதற்கான தார்மீகமான எந்த விஷயத்தையும் செய்யவில்லை நாடு முழுக்க. நாடு முழுக்க அதான் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே. ஆனால் வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கையில் எடுக்கிற ஆயுதம் வந்து மதவாதம், மத ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதை தான் அவங்க கையில் எடுத்து பல மாநிலங்களில் அவங்க ஆட்சி வச்சிருக்காங்க. இங்கேயும் வேல் யாத்திரையில் ஆரம்பிச்சு பல விஷயங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருப்பான் சார், ருத்ராட்ச கொட்டை போட்டிருப்பான், பட்டை போட்டிருப்பான், பரபரப்பா சாமி கும்பிட்டு ரொம்ப பக்தி பலமா வந்து திராவிடர் கூட்டத்தில் உட்காந்து கேட்டுட்டு இருப்பான். இதுதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு, அரசியல் வரலாறு, இது மாற்ற முடியாது. சரிங்களா? என்ன ரீசன்னா, இங்க வந்து இது வந்து இது எது சரி எது தவறுன்னு தரம் பிரிக்க தெரிஞ்சவர் தமிழ்நாட்டு மக்கள். அரசியல் ரீதியா மாநிலத்தை யார் ஆளணும், மத்தியில யார் ஆளணும்ன்றத ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணுவாங்க. இங்க உங்களுடைய விஷயங்கள்லாம் செல்லுபடி ஆகாது. அதனாலதான் பாஜக என்ன பண்ணுதுன்னா, இன்னைக்கு பெருமையா ரொம்ப வந்து அதிகமாக மக்களால் ஏற்கப்படுகிற கட்சியாக இருக்கிற அதிமுக, அவங்களுடைய வாக்கு வங்கி கடந்த முறை அவர்களால் தான் 4 இடம் கிடைச்சது. இரட்டலை இல்லைன்னா தாமரை ஜெயிச்சிருக்காது. இது அவங்க மறுக்கவே மாட்டாங்க, உண்மை அதுதான். சரிங்களா? இன்னொரு விஷயம், தெரிஞ்சோ தெரியாமலோ அண்ணாமலைன்னு ஒரு கதாபாத்திரம் உள்ள வந்த பிறகு தெரியாதவங்களுக்கு கூட பாஜக எதுன்னு தெரிஞ்சது, அண்ணாமலையும் தெரிஞ்சது. இப்ப அவரு இல்ல. நயினார் நாகேந்திரனை பாஜக தலைவராக அவர் ஆக்கப்பட்டாலும் எங்களுக்கெல்லாம் அவர் அதிமுக காரர் தான் தெரியுறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவர் அப்படியே பழகிட்டாரு, ரொம்ப சாஃப்டா இருக்காரு. சாஃப்டா அரசியல் பண்ணா எடுக்க முடியாது. மக்கள்கிட்ட போய் நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லணும்.
உங்களுடைய செய்கை என்னன்னு சொல்லணும். இதே மாதிரி தான் இப்ப அவர் பேசுற அளவுக்கு கூட, நயினார் பேசுற அளவுக்கு கூட நம்ம தாவேகா தலைவர் விஜய் பேச மாட்டேங்கிறாரேன்னு வருத்தப்பட்டு தான் இதெல்லாம் சொல்றேன். அதனால எங்க சுத்தினாலும் திமுகவுக்கும் அதிமுக தான் போட்டியா இருக்குமே தவிர, சரி, எந்த இடத்திலும் தாவேகா தனியா தான் ஒரு விஷயங்களை களமாடுவாங்க. அவர்கள் ரேஸ்ல இருப்பாங்க. ஜெயிப்பாங்களான்னா நிச்சயமா ஜெயிக்க மாட்டாங்க. இப்பவே 15% 20% 35 கூட சொல்லிக்கலாம், தப்பு இல்ல சார். ஆட்சி நாங்க தான் பிடிக்க போறோம் அவங்க போட்டாங்களே, நேத்துக்கு போட்டாங்க, போஸ்டர் ஒட்டிட்டாங்க, பேனர் ஒட்டிட்டாங்க. என்ன ஒரே ஒரு விஷயம், வருத்தப்படுற விஷயம், அவர் வந்து நாடு உலக அறிஞ்ச ஒரு விஜய். பேசாம நேரடியா பிரதமர் நாற்காலிக்கு அவர் போட்டுடலாம், நேரடியா போட்டுடலாம். அங்க வந்து செங்கோட்டையை படம் போட்டுடியா செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை போடணும், அந்த தகுதி இருக்கு அவருக்கு, போயிடலாம் அங்க நேசா. மக்கள்கிட்ட போய் களத்துக்குள்ள அரசியல் வராம போஸ்டர் யுத்தம் பண்ணி என்ன பிரயோஜனம் சார்? ஏதோ 26ல ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாற்றம் வராது சார். மாற்றம் வந்தா என்ன வரும்? நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற மாதிரியோ இல்ல மக்கள் எதிர்பார்க்கிற மாதிரியோ, நாம எதிர்பார்க்கல மக்கள் எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்ற மாதிரியோ ஆட்சி மாற்றம் நடந்தா ஓகேலாம். அந்த ஆட்சி மாற்றம் நடந்தாலும் ஒண்ணு திமுக இல்ல மாற்ற அதிமுக, அதிமுகனா திமுக, அவ்வளவுதான். திமுக இந்த 4 ஆண்டு காலத்துல மக்கள்கிட்ட என்ன பண்ணாங்க? பல அதிருப்திகள் இருக்கு, இல்லைன்னு நான் மறுக்கவே இல்லை. அந்த அதிருப்திகளை இந்த 8 மாத காலத்துல இவங்க என்ன பண்ண போறாங்க? எதிர செய்யறாங்கல்ல செய்கைகள். இப்ப எதிர்கட்சியா இருக்கிற எடப்பாடி செய்யற செய்கைகள் எப்படி இவங்களுக்கு சாதகமா மாறும், மேல ஒன்றியத்துல இருக்கிறவங்க என்ன செய்கிற அந்த விஷயங்கள் எப்படி மாறும், இது எல்லாம் பொறுத்துதான் திமுகவுடைய வெற்றி. இன்னொரு விஷயம், திமுகவுடைய அந்த கூட்டணி பலம், உடையாம இருக்கிற கூட்டணி பலம் அவங்களுக்கு பலமா தான் இருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால பல பாதகமான விஷயங்கள் இருந்தாலும், வெங்கவேல் மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும், ஏன்னா எல்லாத்தையும் பேசணும், நெருப்பன வாய் சுற்றுறது இல்ல, எல்லாத்தையும் தான் நம்ம பேசணும். அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு சாதகமான முடிவா தான் நோக்கி போயிட்டு இருக்கு. சரி, நீங்க எடப்பாடி இப்ப ஆரம்பிச்சிருக்காரு, கூட்டம் கூடுது சார், ஊர் ஊரா போறாரு, பார்த்தா ட்ரோன் ஷாட்லாம் பாத்தீங்கன்னா மிரள வைக்கிறாரு கூட்டம், எல்லாம் ரைட்டு. இந்த கூட்டத்தை மட்டும் எடப்பாடி நம்பினார்னா தோத்து போயிடுவார் சார். கண்டிப்பா தோத்து போயிடுவார். நம்ம கூட இருக்கிறவங்கள அவங்க கரெக்டா கையில வச்சுக்கிறாரான்னு பாக்கணும். சரி, ஒரு ஊர்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு பாக்கணும். உள்ள கட்சிக்காரா இருக்கான் பாத்தீங்களா, இந்த கட்சியில இருக்கிறவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அவரு ஈஸி ஆக்சஸ், எப்படி விஜய் வந்து நம்ம ஈஸி ஆக்சஸ் வாங்கன்னு சொல்றோமோ அது மாதிரி எடப்பாடி ஈஸி ஆக்சஸ்ல வரணும். இன்னும் அங்கேயே நிறைய முரண் இருக்கு, முன்னாள் அமைச்சர்கிட்டே நிறைய சிக்கல் இருக்கு, பிரச்சனை இருக்கு, மூத்த தலைவர்கிட்டே பிரச்சனை இருக்கு, யார் அவருக்கு ஆளவாரி ஓட போறானே தெரியாத அளவுக்கு இருக்கு. முதல் முறையா தான் நம்ம அமித்ஷா அவர்கள் எடப்பாடி தலைமையில் ஆட்சின்னு சொன்னாரு, அதுக்கப்புறம் சொல்லவே இல்லை, நீங்க எல்லா விவாத பொருளா மாறி இருக்கு. அதிமுக முதல்வர் என்றாரு. அப்புறம் இன்னும் இப்ப நேத்தெல்லாம் நான் பாக்குறேன் வந்து அதிமுக ஜெயிச்சாலும் சில மாதங்களை அவரை கழட்டி விட்டுட்டு பிஜேபி ஆட்சியில உட்கார்ந்துருன்றாங்க. என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு மாதிரி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் முன்னாடியே இதெல்லாம் மக்கள் போய் பரவலா போச்சுன்னா இது நடக்குதோ நடக்கலையோ சார், இப்படியே நீங்க காத்து வாக்கல ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் பொய் கூட உண்மையாக மாறிடும். அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு ஓட்டு போகணும்னு நினைக்கிறவங்க கூட போட மாட்டான். சோ இதுல எங்கேயுமே விஜயோட ரோலே பிளே பண்ற மாதிரி இல்ல நீங்க பாக்குறது. இந்த 26ல பிளே இல்ல சார், ஒன்னும் பெருசா இருக்காது. இந்த 26ல இல்ல. இதே மாதிரி அவர் வந்து இப்படியே இருந்தாருன்னா காலத்துக்கும் கமலஹாசன் மாதிரி ஒரு விஜய். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எலைட் அரசியல் பண்ணாரு கமலஹாசன். அவரும் கேரவனை விட்டு இறங்கி வரல, டார்ச் லைட் எடுத்து டிவி அடிச்சு உடைச்சாரு. இப்ப எங்க போய் சேர்ந்தாரு? திமுகவோட சேர்ந்தாரு. அது குறியீடு தானே, அது தப்பு இல்ல. அவருடைய நோக்கம் மக்கள் அவர் ஏத்துக்கல அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரு. ஆனா கோயம்புத்தூர் மக்கள் அவர் ரொம்ப நேசிச்சாங்க. குறைந்த சொற்ப வாக்கள் தான் தோத்தாரு. மீண்டும் மக்கள்கிட்ட அவர் நின்று ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனா அவர் பார்த்தாரு, இதுக்கு மேல நம்மளால மக்கள்கிட்ட போய் போராட முடியாது, நான் வந்து காசு வாங்குற அரசியல்வாதி கிடையாது, உங்ககிட்ட வந்து பொய் சொல்ற அரசியல்வாதி கிடையாது அப்படின்னு அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு, எப்போ ஒரு மரியாதையான ஒரு பதவி கொடுத்தீங்களா, நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு போறேன்னு ஒரு பக்கம் நடிப்பு, அதுல வரக்கூடிய சம்பளத்தை வச்சு நான் அரசியல் நடத்திக்கிறேன். அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட பல பேர் போய் சேர்ந்தாங்க. நீங்க சொன்ன திரையுலக பிரபலங்கள்லாம் ஸ்ரீபிரியாவில இருந்து பல பேர் போய் சேர்ந்தாங்க. புரியுதுங்களா? நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் போய் சேர்ந்தாங்க. ஆமா ஆமா. இப்போவும் ஐஆர்எஸ் அருண்ராஜ் போய் சேர்ந்திருக்காரு. அவர் யார்? அவரு அருண்ராஜ் ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர் தான். எப்போ அவர் வந்து உள்ள வந்தாரு? முன்னாடி அவர் என்ன சொன்னாங்க? நெய்வேலி மோது ஞாபகம் வருது அவரு. அப்ப அவர் என்னவா இருந்தாரு? இவருக்கு ஏன் பிரச்சனை வந்துச்சு? குற்றவாளி மாதிரி கூட்டு போனாங்களே, நம்ம கூட சொல்லியிருக்கனே, விஜய் என்ன தப்பு பண்ணிட்டாரு, எதுக்கே குற்றவாளி மாதிரி கூட்டு போறீங்க? இன்னைக்கு இப்ப பேசுற நீங்களே எடுத்து கொடுத்ததுனால சொல்றேன், அன்னைக்கு நடந்த சம்பவத்துல ஐடி டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்களா? விஜய் வீட்டுல நாங்கள் வந்து இவ்வளவு கைப்பற்றணும், இல்ல விஜய் கிளீன் ஹேண்டு, அவர்கிட்ட எந்த பொருளும் இல்ல நாங்க கைப்பற்றினது, அப்படி எதுவுமே இல்லைன்னா ஏன் குற்றவாளி மாதிரி கூட்டு வந்தீங்க? அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவர் காரிலே ஏன் வர வைக்கல? சார், அருண்ராஜ் அன்னைக்கு அவரோட டியூட்டி பண்ணாரு, இன்னைக்கு அவர் அரசியல்வாதி ஆயிட்டு இருக்காரு. சிம்பிள். அவர் அனுப்பிச்சு வச்சது யாரு? எங்க இருந்து அனுப்பி வச்சது? அவரை தான் கேட்கணும்.
ஓ, இப்ப பதவியில இருந்து வெளியே வந்தது யாரோ அனுப்பி வச்சிருக்காங்க. ஆமா, நான் அப்படி பத்திரிகையாளரை குற்றம் சாட்டுறேன். என்னுடைய சந்தேகம் இது. பார்வை பார்வை என்ன சந்தேகம். நீங்க யாரோ ஒருத்தர் கீ குடுக்குறாங்க, யாரோ ஒருத்தர் ஆட்டு விக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? விஜய் யாரோ இப்ப கீ குடுக்குறாங்க. ஆமா ஆமா, விஜய் ஏக்குறாங்களா? இப்ப ஏக்குறாங்க, கன்ஃபார்ம் ஏக்குறாங்க. எந்த சக்தி சார் விஜய் இயக்கம் சக்தி? விஜய் தமிழ்நாட்டை மாற்றக்கூடிய சக்தி, தமிழ்நாட்டை நாங்க எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற சக்தி, ஒரே சக்தி. நாங்க உள்ளேயே வர முடியல அப்படின்ற நினைக்கிற சக்தி பாஜக, வேற யாரும் கிடையாது. விஜய் இயக்குவது பிஜேபி 100%, அதுல மாற்றமே இல்லை. நான் தெளிவா நேரடியான பகீர் குற்றச்சாட்டு தான் இது. அவர் இல்லைன்னு 1000 சொல்லிட்டோம் சார். அவங்க சொல்ற எல்லாத்தையும் வேறு ஒரு வகையில சொல்றாரு. பெரியாரை கொண்டு வந்துகிட்டு பெரியார் மேடையில் RSS என்ன சொல்லுதோ, பாஜக என்ன சொல்லுதோ அந்த விஷயத்தை இவர் வந்து முன்னெடுக்கிறார். எனக்கெல்லாம் அப்படி ஒரு சந்தேகம் வரல. உங்களுக்கு வரல, எனக்கு வந்திருக்கு சார். நீங்க தெளிந்த பார்வையார், ஒருவேளை நான் குறுகிய பார்வையா இருக்கலாம். இப்போ அவரு கட்சிக்கான செலவினங்கள் பணமெல்லாம் விஜய் பல ஆயிரம் கோடி சம்பாதித்ததன் மூலமா, அதன் மூலமா தான் செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு பைசா கூட அவர் காசு இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன் சார். எல்லாம் ஸ்பான்சர் சார். விஜய் கட்சிக்கு ஸ்பான்சர் பண்றாங்க, இருக்காங்க, பண்றாங்க. ஆமா சார். இன்னைக்கு நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலே யாரோ ஒரு சார் சாதாரணமா இருக்கிறவங்களே நன்கொடைகள் வழங்கப்படுது சார். ஒரு நாடறிந்த உலகறிந்த நடிகர் சார், அவருக்கு நன்கொடை வராது. பல ஆயிரம் கோடி விட்டுட்டு வராருல்ல அவரு. எங்க பல ஆயிரம் கோடி விட்டு அவர் ஒரு அடுத்த படம் நடிச்சா நல்ல வருமானம் தானே அவருக்கு. சரி சார், நீங்க சினிமா வந்து நிரந்தரம் இல்லை சார். விஜய் எடுக்கிற எல்லா படங்களும் கோடிக்கணக்கில் ஓடிடுதுன்னா அவருடைய தயாரிப்பாளர்கள்லாம் இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கணும். எத்தனை தயாரிப்பாளர் நல்லா இருக்காங்க சொல்லுங்க? அவர் எடுத்த தயாரிப்பாளர் சார். விஜய் பாக்ஸ் ஆபீஸ்ல இன்னைக்கு நல்ல ஒரு கலெக்ஷன் இருக்கிற ஒரு, நான் மறுக்கவே இல்லை. படங்கள், அவர் வருமானங்கள் 200 கோடியா 200 கோடி ரூபா. சரி, அவரை இதுவரைக்கும் 100 படங்களுக்கு மேல் சின்ன சின்ன சில லட்சங்களை எடுத்த என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர், ரொம்ப நான் மதிச்ச ஒரு மனிதர், தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவராக இருந்தார் ராமநாராயணன். அவருடைய காலத்துல சின்ன சின்ன படம், நாய், பூனை, எலி, யானையெல்லாம் வச்சு படம் எடுப்பார் சார். அப்படி சிறுக சிறுக சேர்த்து ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்குனார். அவங்க மகன் எனக்கு நண்பர் தான், முரளி ராமசாமி. விஜய் வச்சு மெர்சல்னு ஒரு படம் எடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அவங்களால எந்திரிக்க முடியல. அந்த நிறுவனம் அதுக்கப்புறம் படமே எடுக்கல. ஏன் இல்ல? அதுக்கே விஜய் காரணமா என்ன? நான் அவர் காரணம் சொல்ல சார். முரளி வந்து இப்ப திமுகவோட கொஞ்சம் ரொம்ப நெருக்கமா இருக்காரு. திமுக காரணம் எடுத்தனால என்னங்க அநியாயம் இது? தொழில் சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, மிகைப்படுத்தி ஒரு விஷயங்களை சொல்றா. பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பேசுறீங்களே, உங்க தயாரிப்பாளரோட நிலைமை. நான் ஒரு உதாரணம் தான் சொன்னேன். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் தான் சொன்னேன். இப்படி பல தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. இங்க சினிமா வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி தான் சார். இன்னைக்கு இந்த படம் ஜெயிக்கும். இப்ப கமலஹாசன் படங்கள்ல ஒரு படம் ஒவ்வொன்று வெற்றி பெறும், அடுத்த படம் அற்ற ஃபிளாப் ஆகும். அவரே வந்து பல படங்கள்ல வந்து தோத்து இருக்காரு. ரஜினிகாந்தோடைய படம் எல்லா படமும் வரிசையா ஹிட் அடிக்கும். இப்ப ஒரு படம் பெருசா போகுது, ஒரு படம் போக மாட்டேங்குது, ஆவரேஜா போயிட்டு இருக்கு. மக்கள் ரசனை மாறி போச்சு. சின்ன படம் ஓஹோன்னு ஓடுது, அது எல்லாமே மாறுதானா? அப்படின்னா பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கு வந்து 240 படம் வருது வருஷத்துக்கு. தமிழ் சினிமாவுடைய ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா 240 படம். அதுல தெரிஞ்ச நடிகர்கள், முகமறிஞ்சவர் 10 பேர் 12 பேர் தான் இருக்காங்க. அந்த 10 படம் ஓடுதான்னு கேட்டீங்களா, ஒரு படம் 2 படம் தான் போகுது. அப்படி தமிழ் சினிமாவை காப்பாற்றுறது சின்ன சின்ன படங்கள், டூரிஸ்ட் ஃபேமிலி, லப்பர் பந்து, இப்படி வர படங்கள் தான் பெரும்பாலான கோடிகளை ஈட்டி கொடுக்குது தயாரிப்பாளர்களுக்கு. அதை நம்பிதான் சிறு பட முதலீட்டாளர்கள் வராங்க. அதனால இங்க வந்து துறை ரீதியா நான் பாக்ஸ் ஆபீஸ்ல 500 கோடி விட்டுட்டு வந்தேன்றதெல்லாம் உங்க தொழிலை விட்டு யாரும் வர சொல்லியே. இப்போ எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வரும்போது சார் ஒரு திரையுலகத்தில் இருந்தாரு. அப்படியே திராவிட சித்தாந்தத்திலே இருந்தாரு. கொள்கைகள் பேசினார். ஒரு படத்துல, பாட்டுல எல்லாத்தையும் அண்ணா கொள்கையில புகுத்தினாரு. பயங்கரமா கருப்பு சிவப்பு வேஷ்டி கட்டின்னு தான் நடிப்பாரு, எல்லாம் பண்ணுவார் சார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து முழுமையா நடிகராக எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியல்வாதியாக மாறினாரு. நீங்க உங்க விஷயங்கள்ல எத்தனை விஷயங்களை நீங்க மக்களுக்கு நல்லதான படம் எடுத்திருக்கீங்க? நீங்களே சொல்லுங்களேன். எந்த படம் எடுத்தாலும் முழு நேர குடிகார, அது கேரக்டர் நான் தப்பா சொல்லல. நீங்க எம்ஜிஆர் எல்லா இடங்களிலும் மது அருந்த காட்சிகள் இருக்காது, புகைப்பிடிக்கிற காட்சி இருக்காது, பல விஷயங்கள் இருக்காது. மக்களால் கொண்டாடப்பட்டு இன்னைக்கு இதய தெய்வம்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. அன்னைக்கெல்லாம் சோசியல் மீடியா இல்லைங்க, இருந்தா இன்னும் பல பிரச்சனைகள் வந்திருக்கும். அதை விட்டுருங்க. இப்ப நீங்க எடுக்கிற எல்லா படங்கள்லையும் உங்க கதாபாத்திரத்தை ஏன் அப்படியே வடிவமைக்கிறாங்க? வெட்டி குத்தி கொலை பண்றது, சிகரெட்டை விதவிதமா பிடிக்கிறது, பல்வேறு விஷயங்கள் பண்றது, மது போதையிலே இருக்கிற மாதிரி காட்சிகள் தொடர்ந்து. அப்ப இது எல்லாம் உங்களுக்கு பின்னடைவாக தான் பார்க்கப்படும். ஜனநாயகன் பார்க்கலாம், இருங்க சார், காத்திருப்போம். நான் திரும்பியும் சொல்றேன், எனக்கு எந்த தப்பாவும் சொல்லல சார். உங்களுடைய காட்சிகளை மக்களுக்கு ஏற்ற மாதிரி, எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நீங்க என் பையன் டான்ஸ் ஆடுவான், விஜய் மாதிரி விஜய் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவான். என் பையன் சொல்ல வரல, இன்னைக்கு இருக்கிற எல்லா குழந்தைகளும் டான்ஸ் ஆடும். விஜய் மாதிரி சட்ட பட்டன் எல்லாம் ஒத்து போட்டு டான்ஸ் ஆடுவாங்க, தப்பு இல்லை. ஆனால் ரஜினிகாந்த் கிட்டே எனக்கு அந்த முரண் இருந்துச்சு, இவர்கிட்டே அந்த முரண் இருக்கு. அப்படியே டிசைன் டிசைனா சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிக்கிறது, ஒரு விஷயங்கள் பண்றது.
எது ஆகாதோ அதை சொல்லி கொடுக்குற விஷயம் இருக்குல்ல சார். உங்களை பார்த்து உங்க கோடிக்கான ரசிகரை ஃபாலோ பண்றாங்க சார். சரி, வருத்தமே அதுதான் இருக்கு. நீங்க மாறணும். இப்ப நீங்க சொல்றீங்க ஜனநாயகனுக்காக, உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்றேன், என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். அரசியல்ல சாதிப்பாரா? இல்ல, சாதனை அப்படின்றது அவருடைய பயணத்தை பொறுத்து இருக்கு. அவருடைய பயணம் மக்கள் ஏத்துக்கிற விஷயங்களை பொறுத்து தான் சாதனையா அவருக்கு அது வேதனையா முடியுமான்னு தெரியும். சர்க்கிள் வந்து கூட இருக்கிறவங்களாலையும் நடக்குது சார். தொடர்ந்து அவர் புறப்பட்டதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா மேடைகள்லயும் சறுக்கிட்டு தான் இருக்காரு. நீங்க ரேம்ப் வாக் நடத்தினா மட்டும் ஜெயிச்சிட முடியாது. விஜயை சுற்றி ஒரு வளையம் இருக்குன்றீங்க. நிச்சயமா அந்த வளையம் உடைக்கப்படணும், ஈஸி ஆக்சஸ் வரணும். விஜய் எல்லாருக்கும் சந்திக்கிற மனிதராக மாறணும். எல்லா நேரங்களையும் அவர் வந்து போனா பாத்துடலாம்பா, வெளியே வந்து நின்று சார் அம்மையார் ஜெயலலிதாவே பால்கனில வந்து கை காட்டுவாங்க சார். சரி, இவர் வீட்டுக்குள்ள போகும்போது வாசல்ல வந்து மாற்றுத்திறனாளி பசங்க எல்லாம் நிக்கிறாங்க. நீங்க பாத்திருப்பீங்க அந்த வீடியோலாம். கண்ணாடி கூட இறக்காம போறாரு. கண்ணாடி இறக்குனா என்ன நடக்கும்? நான் தெரியாம கேட்கறேன். ஒன்றும் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. கண்ணாடி இறக்கி ஹாயின்னு காட்டினா என்ன நடக்கும்? இல்லை அந்த குழந்தைய தொட்டா என்ன நடக்கும்? தீட்டாயிடுமா? இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது வந்துருமா? ஏன் அதெல்லாம்? அப்ப நீங்க ஏன் சார் விலகி போறீங்க? உங்களை நம்பி பல மணி நேரம் காத்திருக்காங்க சார். உங்க வீட்டு வாசல் இன்னைக்கும் போய் பாருங்களேன். வீட்டு வாசல்ல பல பேர் காத்திருக்காங்க. இப்ப அரசியல் தலைவர் ஆயிட்டதுனால பல கட்டுப்பாடுகள்னு வச்சுங்களேன். நான் என்ன சொல்ல வரேன், அந்த கட்டுப்பாடுகள் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களை கட்டுப்பாடுகளை மீறி வந்து நீங்க ஒருத்தர் வந்து உங்களை சந்திக்கணும்னா கஷ்டம். அப்ப ஈஸியா எங்க வராங்களோ அங்கதான் போவாங்க. ஐயோ அந்த பக்கமே போயிட்டு இருக்காங்க அப்படின்னா போகதான் செய்வாங்க. யாரோனா போய் பார்க்கலாம்ல, யாரோனா எங்க வேணா போய் சந்திக்கலாம் இல்லையா? இன்னைக்கு எடப்பாடியை கூட சந்திக்க முடியும், ஸ்டாலினை சந்திக்க முடியும், உதயநிதியை சந்திக்க முடியும், யாரோனா சந்திக்கலாம் இல்லையா? இன்னைக்கு எல்லா கட்சியும் ஈஸியா சந்திக்க முடியும், எல்லா கட்சி தலைவர்களையும் திரும்ப போய் சந்திக்க முடியும். இப்ப நீங்க போய் விசிக ஆபீஸ்ல போய் நில்லுங்க, கேட்பாங்க என்ன நிக்கிறீங்க, அண்ணனை பார்க்கணும், ஒரு போட்டோ எடுக்கணும், வாங்க எடுத்துட்டு போங்க சார். மிஞ்சி போய் நான் திருப்பி எவ்வளவு ஆசைப்பட்டு போட்டோ எடுப்பாங்க? ஒரே நபர் ஒரு முறை 20 முறை 50 முறை எடுக்க முடியும் சார். அவனுக்கே சலிப்பு தட்டி அவன் பாதுகாப்பு அரணா நிற்பான். ஏய் தொல்லை பண்ணாத ஓரம் போனுவான். இதுதான் மாறும். இந்த மாற்றம் எப்ப நடக்கும் தான் கேட்கிறேன் நான். 1.5 வருஷம் ஆகி போச்சு. மாறி வாங்கப்பா, அப்போவாது உங்களுக்கான மாற்றம் கிடைக்குமான்னு வெயிட் பண்றேன். வந்தா மகிழ்ச்சி, நானே பேசுறேன் வந்து உங்களுக்காக. பார்க்கலாம் சார் மாறுதா எல்லாமே அப்படின்ட்டு. இந்த பேட்டியை நிச்சயம் சம்பந்தப்பட்டவர்கள் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி கோடாங்கி சார். வணக்கம்.